இனிய வணக்கங்கள் அன்பு நண்பர்களே. மீண்டும் ஒரு புத்தம் புதிய நாள் இறைமையின் வரமாக நமது தளத்தின் முதல் படிநிலையாக நேர்மறை சிந்தனைகளை நம்மிடையே விதைக்க இணைகின்ற அன்பு தோழர் கற்பகவள்ளி அவர்களை அன்புடன் வரவேற்போம். நன்றி. தோழர் வணக்கம். நீங்க பேசுறது கேட்கல. கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா ஒரு முறை தளத்திலேருந்து வெளியில போயிட்டு மீண்டும் இணைச்சுக்கோங்க. நமது தளத்தின் முதல் படிநிலையாக இப்பொழுது நாம் ஒரு நிமிட தியானத்திற்குள் பயணிக்க இருக்கின்றோம். கண்களை மெலிதாக மூடிக்கொள்வோம், கரங்களை கொத்துக்கொள்வோம். இப்பிரபஞ்ச பெருவெளியில் உள்ள இறைமைக்கு மனதார நன்றி பகிர கிடைத்த மற்றும் ஒரு அற்புதமான நன்னாள். இப்பொழுது நாம் உச்சரிக்க இருக்கும் ஒவ்வொரு வார்த்தைகளுடன் நன்றி உணர்வினையும் கலந்து இறைமைக்கு சமர்ப்பிப்போம் அன்பின் காணிக்கையாய். இன்றெடுத்து அன்றாடம் அமுதூட்டி அன்பாகவும் கருணையாகவும் மாறிப்போன அன்பு தாய்க்கு மனம் நிறைந்த நன்றி. ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு பொழுதையும் தமது உழைப்பாலும் தியாகத்தாலும் குடும்பத்தை நிறைத்து ஆற்றலாகவும் மாறிப்போன அன்பு தந்தைக்கு மனம் நிறைந்த நன்றி. பரிசுத்தமான இயற்கையை பரிசளித்து சென்ற நம் முன்னோர்கள் ஒவ்வொருவருக்கும் மனம் நிறைந்த நன்றி. இப்பிரபஞ்ச பூவுலகினுள் பயணித்துக் கொண்டிருக்கும் பயணிக்க இருக்கின்ற ஒவ்வொரு உயிருள்ள ஆன்மாக்களுக்கும் மனம் நிறைந்த நன்றி. உயிரற்ற பொருட்களாய் வாழ்வின் உடன் வழித்துணையாய் வாழ்வின் பாதையை என்றென்றும் நிறைக்கும் உயிரற்ற பொருட்களுக்கும் மனம் நிறைந்த நன்றி. இப்பிரபஞ்ச பூ உலகினை தமது பேரன்பாலும் பேரருளாலும் பேராசிராலும் ஆண்டு அரவணைத்து காத்து வரும் அந்த ஆண்டவனுக்கும் நன்றி. இப்பொழுது நமது சுவாசத்தின் ஓசையில் அது பயணிக்கும் பாதைகளில் நாமும் ஒரு நிமிடம் இணைந்து பயணிப்போம், நம் மூச்சின் சுவாசத்தினை சீர்மைப்படுத்தியவர்களாய். இப்பிரபஞ்ச பெருவெளியில் நீக்குமர நிறைந்திருக்கும் முடிவில்லா பரம்பொருளின் அன்போடும் அருளோடும் ஆசிரோடும் எங்கள் வாழ்வியல் சூழல் அன்றாடம் அர்த்தமுள்ள வகையில் சீருடனும் செம்மையுடனும் பண்பட்டு வருகின்றது. இதனால் இச்சமூகத்தின் சிறிய சிறந்த முன்மாதிரிகளாக நாங்கள் திகழ்வதோடு நில்லாமல் பல்வேறு சாதனைகளை அதன் வாயிலாக சரித்திரங்களையும் படைக்கும் அற்புத படைப்பாளிகளாக பரிணமிப்போம். இறைமைக்கு நன்றி. நமது நிகழ்வின் அடுத்த படிநிலையாக நேர்மறை சிந்தனைகளை நம்மிடையே விதைக்க இணைகின்றார் அன்பு தோழர் கற்பகவள்ளி அவர்களை அன்புடன் வரவேற்போம். நன்றி.
அனைவருக்கும் வணக்கம். இப்பிரபஞ்ச வெளியில் நீக்கமற நிறைந்திருக்கும் பரம்பொருளே, உம்மை வணங்குகின்றோம். உந்தன் அளப்பரிய அன்பால் எங்களுக்கு கிடைத்திட்ட பெற்றோர்கள், வழிகாட்டிகள், உற்றார், உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் ஒவ்வொரு உயிருள்ள ஆன்மாக்கள் மற்றும் உயிரற்ற பொருட்களுக்காகவும் மனம் நிறைந்த நன்றி. உந்தன் அபரிமிதமான படைப்பால் இப்பூவுலகு உந்தன் எழில் நிறைந்த இயற்கையாலும் நிறை வளங்களாலும் நீடித்த நலங்களாலும் ஆகச்சிறந்த நேர்மறை எண்ணங்களாலும் இவ்வுன்னத உலகிலும் எங்கள் உயிர் துடிப்புள்ள உள்ளங்களிலும் நீக்கமற நிறைந்துள்ளது. உந்தன் அளப்பரிய அன்பினாலும் அருளினாலும் ஆசீராலும் நாங்கள் ஒவ்வொருவரும் உயர்ந்த உன்னதமான வாழ்வியல் பயணத்தை நிறைவுடனும் நிம்மதியுடனும் அன்றாடம் மேற்கொண்டு வருகின்றோம், ஆகச்சிறந்த வழிகளில். இதனால் நாங்கள் இச்சமூகத்தின் இன்றியமையாதவர்கள் என்பதையும், சீரிய வழியில் பயணிக்கும் அளவிற்கு ஆக்கப்பூர்வமான வழிகளில் எங்களை அன்றாடம் புதுப்பித்து வருகின்றோம், உந்தன் ஒப்பற்ற வழி நடத்துதலுடன். சிறு துளி பெருவெள்ளமாகும் என்பதைப் போல் நாங்களும் சிறுக சிறுக சாதனை துளிகளை கோர்த்து வருங்கால சரித்திரத்தை ஆக்கப்பூர்வமான முன்னெடுப்புகளால் அலங்கரிக்கும் வரம் தாரும். அனைவருக்கும் நன்றி, அனைத்திற்கும் நன்றி, ஆண்டவனுக்கும் நன்றி. நன்றி, நன்றிங்க அன்பு தோழர். இனிய வணக்கங்கள் அன்பு நண்பர்களே. மீண்டும் ஒரு புத்தம் புதிய நாள் இறைமையின் வரமாக நமது தளத்தின் 673வது நாள் நிகழ்விற்கு உங்கள் ஒவ்வொருவரையும் அன்புடன் வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம். நாங்கள் இந்த நாள் உங்களுக்கு ஆக சிறந்த நன்னாளாக அமைந்திடவும், நீங்கள் அடியெடுத்து வைக்கும் ஒவ்வொரு முயற்சிகளும் உங்களுக்கு ஆக சிறந்த வெற்றிகளை பரிசளிக்கவும் அன்பின் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம். நாங்கள் அன்பிற்கினிய நண்பர்களே, இந்த வாரம் முழுக்க நாம் அமிழ்தம் என்ற ஒரு அற்புதமான தொகுப்பின் கீழ் நமது சிந்தனைகளை செழுமைப்படுத்தி வருகின்றோம். இந்த அமிழ்தம் தொகுப்பில் நமது தளத்தில் தொடர் நிகழ்வாக வெகு அழகாக நேர்த்தியாக அரங்கேறி வரும் திரை இசையில் திருவள்ளுவர் என்ற ஒரு அற்புதமான தொடர் நிகழ்வின் மற்றும் ஒரு அழகிய பாகத்தினை நமக்கு அதிகாலை அன்பு பரிசாக வழங்குவதற்காக இணைந்துள்ளார் அன்பு அம்மா புலவர் ராணி அவர்கள். செழுமையான கருத்துக்கள் நிறைந்த ஞானம், திருக்குறளில் நிறைய நிறைய அற்புதமான விளக்கங்கள், திருக்குறளையும் திருவள்ளுவரையும் திரை இசையையும் ஒரு ஒப்புமைப்படுத்தக்கூடிய அதி அற்புதமான நிகழ்வு. இனிய பாடல்களுடன் இணைந்து செறிவுமிக்க கருத்துக்களை நமக்குள் நாம் பதியமிடுதல் என்பது அற்புதமான ஒரு அனுபவம். இத்தகையதொரு அற்புதமான அனுபவத்தை அதிகாலையில் நமக்கு வழங்கும் அன்பு அம்மா ராணி அவர்களை சொல்லரங்க சொந்தங்களாகிய உங்கள் ஒவ்வொருவரின் சார்பிலும் சரித்திரம் படைப்போம் தளம் அவரை இந்நிகழ்விற்கு வருக 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 என வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றது. வாருங்கள், அடுத்த 50 நிமிடங்கள் திரை இசையில் திருவள்ளுவர் என்ற அற்புதமான தொடர் நிகழ்வின் மற்றும் ஒரு அழகிய பாகத்தினை, செறிவு நிறைந்த கருத்துக்களை இனிமை மிகுந்த பாடல் வரிகளோடு கேட்போம். நமது வாழ்வியல் புத்தகத்தில் புத்தம் புதிதாய் இன்று மலர்ந்துள்ள புதியதோர் பக்கத்தின் அழகியதோர் அத்தியாயத்தினை திரை இசையில் திருவள்ளுவர் என்ற தொடர் நிகழ்வின் மற்றும் ஒரு அற்புதமான பாகத்தின் வாயிலாக நிறைப்போம். நமது வாழ்வியலை இன்னும் செழுமைப்படுத்துவோம். நன்றி. அவையினர் அனைவருக்கும் அன்பு வணக்கம். என் குரல் தெளிவா இருக்காப்பா? மிக தெளிவா இருக்குங்கம்மா, நீங்க அப்படியே தொடரலாம். நன்றி. நல்லதுங்கப்பா, நல்லது. சரித்திரம் படைப்போம் தளத்தின ரொம்ப அழகாக அருமையாக ஆற்றலுடன் வழிநடத்தி செல்லக்கூடிய அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். இந்த நிகழ்வுல கலந்து கொண்டு சிறப்பிக்கக்கூடிய நல்ல உள்ளங்களுக்கும் என் அன்பு கலந்த வணக்கங்கள்.
என்று முழனன் செந்தமிழ இன்று வரை நின்று நிலவக்கூடிய இலக்கியங்கள் பல பல. அதுலயும் எல்லா நாட்டவருக்கும், எல்லா மொழியினருக்கும், எல்லா மதத்தவருக்கும் பொதுவாக உயர்ந்து நிற்கக்கூடிய ஒரு ஒப்பற்ற நூல் திருக்குறள். அதனால்தான் எல்லா பொருளும் இதன்பால் உள, இதன்பால் இல்லாதது எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு எல்லோருமே போற்றுறாங்க. அந்த வள்ளுவர் கூறக்கூடிய உன்னத கருத்துக்களை நம்முடைய திரைப்பட பாடல்கள் மூலமா பொதிந்து தந்த திரை இசை கவிஞர்களும் பலர். அவங்க அவ்வாறு அவர்கள் பாடிய பாடல்களும் பல பல. அதுல ஒரு சில பாடல்களையும் அந்த பாடல் வழியா நம்ம பெறக்கூடிய திருக்குறள் கருத்துக்களையும் உங்கள் முன் கூற கிடைத்த இந்த வாய்ப்பை நான் ஒரு பெரிய வாய்ப்பா நினைக்கிறேன். இந்த வாய்ப்பை தந்த அனைவருக்கும் நன்றி, இயற்கைக்கும் நன்றி. பொதுவாவே போதும் என்ற மனமே, நம்முடைய முன்னோர்கள் சொல்லுவாங்க, போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து அப்படின்வாங்க. என்ன பொருள்னா, ஒரு மனசுல ஒரு நிறைவு இருந்தாதான் செல்வம் என்பது சிந்தையின் நிறைவே, அகா நல்குறவு அவா எனப்படுமேன்னு சொல்லுவாங்க. செல்வம் என்பது மனசு நிறைவாயிடுச்சுனாக்கா அப்பதான் அது செல்வமா இருக்கும். எவ்வளவு காசு பணம் இருந்தாலும் கூட இன்னும் வேணும் இன்னும் வேணும் நினைச்சாக்கா அந்த ஆசை இருந்துச்சுனாக்கா அந்த நிறைவே வராது. அதனால ஏன்னு சொன்னா அந்த மனித மனம் ஒன்றை விட்டு ஒன்று பற்றி நினைக்கும். அதாவது எதை கிடைத்ததோ அதை கொண்டு திருப்தியாக வாழ்ந்தா வாழ்க்கையில எத்தனையோ துன்பங்களும் துயரங்களும் இல்லாமையே போகும். ஏன்னா இந்த உலகத்துல மனித வாழ்க்கையில சாப்பிட்றதுக்கு ஒரு அளவு இருக்குது. உடுத்துற துணிக்கு கூட ஒரு நாள் ஒரு மனிதன் முயன்றா எவ்வளவு சாப்பிட முடியும்? ஒரு நாளைக்கு 3 வேளை சாப்பிடலாம், 4 வேளை 5 வேளை கூட வச்சுக்கோங்களேன். அதுக்கு மேல சாப்பிட முடியாது. இன்னும் சொல்ல போனா மனிதன் போதும் என்ற சொல்றது உணவு மட்டும்தான். ஏன்னா வயிற்றுல இடம் இருக்காது இல்லையா? அதனாலதானே ஔவையாரும் பாடினாங்க, ஒரு நாள் உணவை ஒழி என்றால் ஒழியாய், 2 நாளைக்கு 7 என்றால் 7ஆய், இடும்பொய்கூர் என் வயிறே உன்னோடு வாழ்தல் அப்படின்னு பாடினாங்க இல்லையா? இந்த வயிறு 2-3 கிடைக்கு சாப்பாடு இப்ப கிடைக்குது, 2-3 நாளைக்கு சேர்த்து சாப்பிட்டுக்கனாலும் சாப்பிடாது. இல்ல இன்னைக்கு கிடைக்கல அமைதியா இருந்தாலும் இருக்காது இல்லையா? அது போல அதுக்கெல்லாம் ஒரு அளவு இருக்குது. ஆனா மனிதன் எண்ணக்கூடிய எண்ணத்துக்கு அதுக்கு அளவே கிடையாது. அதுக்கு அளவே கிடையாது. அதாவது என்ன சொல்றது, உண்பது நாழி, அதான் ஔவையார் சொல்லுவாங்க, உண்பது நாழி, அதுக்கு ஒரு அளவு இருக்குது. உடுப்பது 4 முழம், உடுத்தக்கூடிய துணிக்கு கூட ஒரு அளவு இருக்குது. ஆனா மனிதவனை நினைக்கிறதுக்கு அளவே கிடையாது. 80 கோடி நினைந்து எண்ணுவன. 80 கோடியா? அது 80 கோடினா அதுக்கு மேல கூட போகும் போல இருக்குது. அது மாதிரி நம்முடைய மனசு எதையாவது நினைச்சு சிந்திச்சுக்கிட்டே இருக்கும். மனம் சிந்தையை அடக்கியே சும்மா இருக்கின்ற நிலை அரிதுன்னுவாங்க. கடல் மேல அளக்கலாம், மலையை கூட தூக்கலாம், எல்லாமே பண்ண முடியும். ஆனா மனசை அடக்கி அமைதியா வைப்பது என்பது மிகவும் அரிதுன்னு சொல்லுவாங்க. அதை போல இந்த மனித மனம் எதையோ நினைச்சுக்கிட்டு கிடக்கும். ஏன் அந்த நினைப்பினாலதான் நம்ம என்ன பண்றோம், நம்ம நினைச்சது நடக்கலைன்னா நமக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். நினைச்சதெல்லாம் எல்லா நேரத்தையும் நினைச்சது நடக்கும்னு சொல்ல முடியாது இல்லையா? ஒரு சொல்லுவாங்களே, கிடைக்கும்னு இருந்தா அது கிடைக்கும், கிடைக்காதுதான் அது கிடைக்கவே கிடைக்காதுன்னுவாங்க. ஔவையார் கூட சொல்லுவாங்க, ஒன்றை நினைக்கின் அது ஒழிந்துட்டு ஒன்றாகும், அன்று அதுவே வரினும் எய்தும், ஒன்றை நினையாத முன் நிற்பினும் நிற்கும் எனையாலும் ஈசன் செயல் அப்படின்றாங்க. இயற்கையினுடைய ஆற்றலாலையும் நாம செய்த நம்முடைய செயல்களின் விளைவாகவும் நம்ம என்ன செய்யறோமோ அதுக்கேற்ற விளைவு வரும் இல்லையா? நம்ம வாழ்க்கையில வரக்கூடிய நிகழ்வுகள் பலவிதமா அமையுது. அந்த பலவிதமா அமையிற நிகழ்வுகள் நம்ம நினைக்கிறதெல்லாம் நம்ம பல நேரங்கள்ல நடக்காம போகும், அல்லது நடக்க தாமதமாகும். அதை நினைச்சு நம்ம என்ன பண்ணணும்னா, என் நல்லதையே நினைச்சு நல்லதே செஞ்சுட்டு இருந்தாக்கா நிச்சயமா ஒரு நாள்ல நாம நல்லதையே அடையும். அதுதான் இதுக்கெல்லாம் வள்ளுவர் சொல்ற கருத்துக்களாக எல்லா அறநூல்களும் நீதி நூல்களும் நம்ம அந்த பாதையை நோக்கித்தான் செலுத்தும். நான் எடுத்துக்கிட்ட முதல் பாடல் கூட அதைத்தான் சொல்லுது, நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதும் இல்லை. நம்ம நினைக்கிறதெல்லாம் நடந்தாக்க நம்ம என்ன பண்ண மாட்டோம், யாரையுமே மதிக்க மாட்டோம். நமக்குதான் எல்லாமே கிடைச்சிடுது இல்லையா? நம்ம பெற வேண்டியது எதுவுமே இல்லை என்னும் பொழுது யாரையும் மதிக்க மாட்டோம். நமக்கு உதவி பண்ணோட தூக்கி எறியக்கூடிய மனப்போக்கு வந்துடும். கடவுளை கூட நம்ம தேட மாட்டோம். கோயில்களுக்கு போறவங்க எல்லாம் என்ன கடவுளை அந்த கடவுளை பார்த்து வணங்கணுன்றதை விட இது வேணும் அது வேணும்னு கேட்க போறவங்க தானே அதிகமா இருக்காங்க. துன்பம் வரும்பொழுதுதான் இறைவன் நம்பிக்கை நினைவே கூட நிறைய பேருக்கு வருது. அதைத்தான் அந்த பாடல் சொல்லுது, நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வமே கிடையாது இந்த உலகத்துல. ஆனா
அதே போல மனித வாழ்க்கையில நடந்ததையே நினைத்திருந்தால் என்றும் அமைதி கிடையாது. இப்போ கடவுள் இறைவன் மனிதனுக்கு கொடுத்த கொடைகள்ல ஒண்ணு மறதிங்கிறது. மறதின்னு சொன்னா செய்யக்கூடிய செயல்கள்ல அந்த மறதி இருக்கக்கூடாது. அந்த மறதி நம்மளுக்கு புகழையே கெடுத்துடும். பொச்சாப்பு கொல்லும் புகழேனேன்னு சொல்வார் வள்ளுவர். ஆனா வாழ்க்கையில நமக்கு ஒரு துன்பம் வருதுன்னு சொன்னா, ஒரு துன்பம், ஒரு இழப்பு ஏதாவது வருதுன்னு சொன்னா, அதையே நினைத்து நினைத்து உட்கார்ந்துட்டு இருந்தோம்னாக்கா நம்மால அடுத்து செயல்பட முடியாது. மனம் துவண்டு போகும். வாழ்க்கையினுடைய இன்பம் இல்லைன்னா கூட துன்பத்திலே துவண்டு வாழ நேரும். அதனால்தான் நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்றும் இல்லைன்னு அடுத்த வரி சொல்லுது. இந்த உலகத்தை நினைக்கிறதெல்லாம் நம்ம நினைக்கிறது எல்லாமே நடந்துடாது. அப்படி நடந்தா தெய்வம்னு ஒண்ணு இல்லைன்னு அர்த்தமாயிடும். அதே போல நடந்ததையே நினைச்சுக்கிட்டு இருந்தா நம்ம மனசுக்கு அமைதியே கிடையாது. ஏன்னு சொன்னா இறைவன் அல்லது இறை சக்தி நமக்கு தெரியாத ஏதோ ஒரு சக்தி நம்ம இருந்து இயக்கி கொண்டு இருக்குது. அந்த சக்தி அதனுடைய ஏட்ல முடிந்த கதை, மனிதன் முடிந்த கதை தொடராது. ஆனா மனிதன் அவனுடைய கதை அவன் பிறக்கிறான், பிறந்து இருக்கிற வரைக்கும் அவனுடைய கதையை தொடர்ந்துகிட்டு போகும். அப்படின்ற மாதிரி பாட்டு போகுது. அடுத்த சரணத்துல என்ன சொல்றாங்கன்னா, 1000 வாசல் இதயம். இந்த இதயத்துக்கு 1000 வாசலாம். நம்ம உடலுக்குள்ள இருக்கிற அந்த இதயம் என்ற அந்த ஒரு பொருளுக்கு 4 அறை உள்ளதுன்னு சொல்லுவாங்க. ஆனா நம்முடைய மனமாகிய அந்த இதயத்துக்கு 1000 வாசல் இதயம். அதில் 1000 எண்ணங்கள் உதயம். இந்த 1000 எண்ணங்கள் உதயமாவதால்தான் மனித வாழ்க்கைக்கு பல சோதனைகளே வருது. யாரோ வருவார், யாரோ இருப்பார், வருவதும் எத்தனையோ பேரை நம்ம பார்ப்போம். பார்க்கிற எல்லோராடையும் நம்ம அன்பு கொள்றது கிடையாது, எல்லோரும் நட்பு கொள்றது கிடையாது. அதே போல எல்லோரோடையும் பகைமை பாராட்டுறதும் கிடையாது. நமக்கு தேவையானவர்கள், நம்ம மனசுக்கு பிடிச்சவங்க, அது மாறிக்கிட்டே போகும். ஒருத்தரோடையே காலகாலமா அன்பு கொண்டு வந்த நிலை கூட ஒரு காலத்துல என்ன ஆயிடும், மாறிடும். அதனால ஒருவர் மட்டும் குடியிருந்தால் துன்பம் ஏதுமில்லை. ஒருவரையே மட்டுமே நினைத்து கொண்டு ஒருவனுக்கு ஒருத்தின்னு வாழ்ந்தாக்கா அந்த வாழ்க்கை கடைசி வரைக்கும் இன்பமா இருக்கும். ஆனா ஒன்று இருக்க இன்னொன்னு பிடிச்சிட்டு போனோம்னாக்கா அந்த வாழ்க்கையில என்னைக்குமே அமைதி இருக்காது அப்படிங்கிற இந்த பாட்டு. அது மட்டும் இல்லாம இந்த வாழ்க்கை எங்க தொடங்கும், பிறக்கிறதுக்கு 10 மாதம் கணக்கு சொல்றாங்க. அந்த பிறப்பு முடிந்து இறப்பை நாம் அடையிறதுக்கு எவ்வளவு நாள்னு கணக்கே கிடையாது, யாருக்குமே தெரியாது. அதை மட்டும் தெரிஞ்சிருந்தாக்கா மனித வாழ்க்கை எப்படி இருக்குமோ தெரியல. அதனால அந்த இறப்பு நான் என்னைக்கும் தெரியாது இருக்குது. நாம இப்படித்தான் வாழ்வோம், இப்படி போகும் சொல்லவே முடியாது. நம்முடைய முயற்சி, உழைப்பு, நம்ம சுற்றி உள்ளவருடைய உறுதுணை அல்லது சுற்றி உள்ளவருடைய சூழ்ச்சி இதெல்லாம் நம்ம வாழவோ தாழவோ வைக்கும். அதைத்தான் எங்கே வாழ்க்கை தொடங்கும், அது எங்கே எவ்விதம் முடியும், இதுதான் பாதை, இதுதான் பயணம் என்பது யாருக்குமே தெரியாது. ஆனால் ஒரு காலத்துல இந்த பயணம் முடிஞ்சிடும். இந்த பயணங்கள் மாறிக்கிட்டே வரும். அவ்வாறு மாறுவதை நாம புரிந்து கொள்ளணும். மாற்றம் ஒன்றுதான் மாற்றம் இல்லாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அதை புரிந்து கொண்டு எப்பேற்பட்ட துன்பம் வந்தாலும் இதுவும் நம்ம விட்டு கடந்து போகும் நினைச்சு நம்ம வாழ்க்கையை வாழ்ந்தோம்னாக்கா நம்முடைய மயக்கமெல்லாம் தெளிஞ்சு நம்ம வாழக்கூடிய காலம் குறைவாக இருந்தாலும் கூட நிம்மதியாகவும் சிறப்பாகவும் வாழலாம். அதைத்தான் இந்த பாடல் ரொம்ப அழகா சொல்லுது. அந்த பாட்டை பாடிடுறேன். நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதுமில்லை, நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்றும் இல்லை. நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதுமில்லை, நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்றும் இல்லை. முடிந்த கதை தொடர்வதில்லை இறைவன் ஏட்டினிலே, தொடர்ந்த கதை முடிவதில்லை மனிதன் வீட்டினிலே. நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதுமில்லை, நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்றும் இல்லை. 1000 வாசல் இதயம், இதில் 1000 எண்ணங்கள் உதயம். யாரோ வருவார், யாரோ இருப்பார், வருவதும் போவதும் தெரியாது. ஒருவர் மட்டும் குடியிருந்தால் துன்பம் ஏதுமில்லை. ஒன்றிருக்க ஒன்று வந்தால் என்றும் அமைதி இல்லை.
நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதுமில்லை. நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்றும் இல்லை. எங்கே வாழ்க்கை தொடங்கும், அது எங்கே எவ்விதம் முடியும்? இதுதான் பாதை, இதுதான் பயணம் என்பது யாருக்கும் தெரியாது. பாதையெல்லாம் மாறி வரும், பயணம் முடிந்துவிடும். மாறுவதை புரிந்து கொண்டால் மயக்கம் தெளிந்து விடும். நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதுமில்லை. நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்றும் இல்லை. இப்படி நம்ம நினைத்தது நடக்காது, நடந்தாக்கா நல்லது, நடக்கலனாலும் பரவாயில்ல, நம்மளால முடியும் அப்படின்னு வாழ்ந்தோம்னா வாழ்க்கை அமைதியாகவும் இன்பமாகவும் இருக்கும். அடுத்துதான் இந்த இப்படி மனித வாழ்க்கை அமைதியா இருக்கணும், நிம்மதியா இருக்கணும்னு சொன்னா நம்ம மனம் போன போக்குல எல்லாம் நம்ம போகக்கூடாது. ஒரு பாட்டே உண்டு, மனம் போன போக்கெல்லாம் போக வேண்டாம், மாற்றாரை உறவென்று நம்ப வேண்டாம்னு சொல்லிட்டு எல்லாம் பாட்டெல்லாம் நிறைய எழுதியிருக்காங்க ஔவையார் போன்றவரெல்லாம். அப்படி மனம் போன போக்குல எல்லாம் நாம போகக்கூடாது. ஏன்னு சொன்னா மனம் மனம் கண்டதையும் நினைக்கும். ஆசைதான் எல்லா துன்பத்துக்கும் காரணம். ஒரு பொருளை பாக்குறோம், அது நமக்கு வேணும்னு நினைக்கிறோம். நம்மளால முயன்று அதை அடைய முடிந்து பெற முடிந்தாக்கா மகிழ்ச்சி. பெற முடியலன்னா அதை பரவாயில்ல, இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்து அதை அடைய முயற்சி பண்ணலாம்னு நினைச்சுட்டா பிரச்சனை கிடையாது. அதை அடைந்தே திருடோன்னு நம்ம நினைக்கும் பொழுது நம்முடைய மனம் தவறான வழிகள் எல்லாம் போகும். அதை வைத்திருளை பார்த்து பொறாமை கொள்ளும். பல தீக்குணங்கள் நம்ம மனசுல தோன்றதுக்கு அது காரணமாகும். அதனாலதான் மனசை அது போன போக்குல எல்லாம் போகக்கூடாது. என்ன பண்ணணும், அதை அறிவு என்ற ஆயுதத்தை கொண்டு மனதை ஒரு யானையா சொன்னாக்கா அறிவாகிய அங்குசத்தை கொண்டு அந்த மனதை நல்ல வழிப்படுத்தணும்னு சொல்லுவாங்க. வள்ளுவர் அழகா சொல்லுவார், சென்ற இடத்தால் செலவிடாது தீது ஒரீ நன்றின்பால் உய்ப்பது அறிவின்பர். மனதை அது போன வழியிலெல்லாம் போக விடாம நல்ல வழியில செலுத்தி நல்லதை அடைய முயல்வதுதான் அறிவு. சென்ற இடத்தால் செலவிடாது தீது ஒரீ நன்றின்பால் உய்ப்பது அறிவுன்னு சொல்லிட்டு 422வது குறள் 43வது அதிகாரம் அறிவுடைமையில சொல்லுவார். அது போல அதைத்தான் கண்ணதாசனுடைய ஒரு பாடல் சொல்லுது, கண் போன போக்கிலே கால் போகலாமா. கண்ணு பார்த்த இடத்துல எல்லாம் கால் போகக்கூடாது. நம்ம எங்க போய் சேரணுமோ அந்த வழிதான் போகணும். கண்ட வழியெல்லாம் நம்ம போகக்கூடாது. அந்த அப்படி கால் போன போக்குல மனசு போலாமா? கால் போன போக்குல எல்லாம் மனசு போகக்கூடாது. மனசு போன போக்குல எல்லாம் மனிதன் போகக்கூடாது. அதனால மனிதன் நடக்கக்கூடிய பாதையிலையோ எண்ணக்கூடிய எண்ணங்கள்லயோ ஒரு எல்லை வகுத்துக்கிட்டு சொல்லணும். ஏன்னு சொன்னா நாம எதை பார்க்கிறோமோ அந்த பார்வைகள் எல்லாம் நம்ம என்ன ஆகும், கனவுல வரும். நம்ம எதை பார்க்கிறோமோ அது கனவோட முடிஞ்சு போயிடும். நாம் சொன்ன வார்த்தைகள் காற்றுல கலந்து போயிடும். சொல்லக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் காற்றுல கலந்துடும். ஒரு மனிதன் என்ன ஒன்னாலும் பேசலாம்னு நினைக்கலாம், ஆனா எப்படி வாழலாம், நல்ல 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 கருத்துக்களை எல்லாம் பேசுவாங்க, உயர்ந்த நீதிகளை எல்லாம் சொல்லுவாங்க. அவங்க அதை வாழ்க்கையில கடைபிடிக்க மாட்டாங்க. அதாவது ஊருக்கு உபதேசம் அடி கண்ணே, அது உனக்கு எனக்கு இல்லையடி பெண்ணேன்னு வாழ்ந்துட்டு போறதான் நிறைய இப்போ. அதனால நாம பார்த்த பார்வைகள் கனவோட முடிஞ்சு போகும், சொன்ன வார்த்தைகள் காற்றோட முடிஞ்சு போகும். ஆனா ஊர் பார்த்த உண்மைகள், நீ எப்படி வாழற இந்த ஊர் உன்னை பார்த்துக்கிட்டு இருக்குது. ஊர்னா ஊர்ல உள்ள மக்கள் கவனிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த உண்மைகள் தான் உனக்கு பிறகும் கூட உனக்காக வாழும். நீ சொன்ன வார்த்தைகளை விட, நீ பார்த்த பார்வைகளை விட ஊர் பார்த்த உண்மைகள் தான் உனக்காக வாழும். அதை புரிஞ்சுக்கிட்டு எல்லோரும் நம்மளை கவனிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்ல வழியிலே நம்ம போனோம்னாக்கா அந்த உலகம் நம்மை போற்றும். அதை உணரலன்னாக்கா அதெல்லாம் நமக்கு உதவாமி. எவ்வளவு படித்திருந்தாலும் அது பயனே இல்லாம போயிடும். அதைத்தான் இந்த பாட்டு சொல்லுது, நீ பார்த்த பார்வைகள் கனவோடு போகும், நீ சொன்ன வார்த்தைகள் காற்றோடு போகும், ஊர் பார்த்த உண்மைகள் உனக்காக வாழும், உணராமல் போவோர்க்கு உதவாமல் போகும் அப்படிங்குது. அடுத்தது இந்த என்ன சொல்றோம்னா, நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, அதாவது நேரில் ஒண்ணு பேசுறாங்க, என்ன பண்றாங்க, அப்புறமா சொல்றது ஒண்ணா சொல்றாங்க. வள்ளுவர் அழகா சொல்லுவார், முகத்தின் இனிய நகா அகத்தின்னா வஞ்சரை அஞ்சப்படும். முகத்துல பார்த்தாக்கா சிரிச்சு பேசுவாங்க, ஆனா மனசுக்குள்ள என்ன இருக்கும், இவன் எப்ப சாய்வா, எப்ப பண்ணலாம், இவன் காலை எப்ப வாரலாம் அப்படின்னு இருப்பாங்க. அதனாலதான்
அது வள்ளுவர் அழகா சொல்லுவார், கனவினும் இன்னாது மண்ணோ வினைவேறு சொல்வேறு பட்டார் தொடர்பு அப்படிம்பாரு. அத போல நிறைய பேர் நாகரிகம்னு சொல்லிட்டு புது புது செயல்களை செய்யறாங்க. நாகரிகம்னா என்னது? வாழ்வாங்கு வாழணும், நம்மால முடிந்ததை செய்யணும், நல்லா உழைக்கணும், உழைத்து ஈட்டிய பொருளை நாமும் உண்டு நம்மை சுற்றி உள்ளவர்களாம் கொடுத்து வாழ்ந்தாக்கா அந்த வாழ்க்கை ரொம்ப எளிமையான வாழ்க்கையா இருந்தாலும் கூட அது இனிமையா இருக்கும். ஆனா அப்படி இல்லாம அவங்கிட்ட அது இருக்குது, இவங்கிட்ட இது இருக்குது, அவன் அப்படி இருக்கான், நாம அதை அடையணும்னு சொல்லிட்டு முயலும் பொழுது தவறான வழிகளை நம்ம போறதுக்கு வழி வகுக்கும். அதைத்தான் இந்த பாடலை கண்ணதாசன் சொல்லுவாரு, பொய்யான சில பேருக்கு புது நாகரீகம், புரியாத பல பேருக்கு இது நாகரீகம், முறையாக வாழ்வோருக்கு எது நாகரீகம், நம்முடைய முன்னோர்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க இல்லையா, அதுதான் நாகரிகம் அப்படிம்பார். அது மட்டும் இல்லாம தவறு பண்ணாதவங்க யாருமே கிடையாது. தவறு பண்ணாத மனிதன் சொல்லிட்டு இந்த உலகத்துல யாருமே கிடையாது. முதல்ல குழந்தை பிறந்து வரும் பொழுது நல்ல தீய குணங்களோட நல்ல குணங்களோட தான் சொல்ல முடியாது. எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே அவர் நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பின். அன்னை மட்டும் இல்ல, அவன் எந்த சூழல்ல வாழ்றான், எப்படி வாழ்றான், அவன் அடையக்கூடிய இன்பங்கள் துன்பங்கள் எல்லாம் தான் ஒரு மனிதனை புடம் போட்டு அவன் நல்ல மனிதனாகவோ அல்லது தீய மனிதனாகவோ மாத்துது இல்லையா? அப்படி அந்த அப்படி துன்பம் வரும்பொழுது, நமக்கு ஒரு கஷ்டம் வரும்போது, நாம இதை பண்ணோம், அதால் நமக்கு இந்த துன்பம் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு தவறு பண்ணலாம். தவறு பண்ணிட்டா அதை தவறை நினைத்து என்ன செய்யணும்? திருந்தி வாழணும் இல்லையா? தவறு என்பது தவறி செய்வது, தப்பு என்பது தெரிந்து செல்வதுன்னு பட்டுக்கோட்டை ஒரு பாட்டுல பாடியிருப்பார். அது மாதிரி தவறு செய்தவன் திருந்தப்பாகணும், தப்பு செய்தவன் வருந்தியாகணும்னு சொல்லிட்டு. அது போல திருந்தாத உள்ளங்கள் இருந்தென்ன லாபம், வருந்தாத உருவங்கள் பிறந்தென்ன லாபம் கண்ணதாசன் கேட்கிறாரு. இதுதான், இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும். நாம இருக்கும் பொழுதும் நம்மை சுற்றி உள்ளவர்கள் புகழற மாதிரி வாழலன்னா கூட இகழற மாதிரி வாழாம இருக்கணும். இருந்தாலும் மறைந்தாலும் அவன் வாழ்ந்தான்ப்பா, நல்லபடியா வாழ்ந்துட்டு போனான்பா, இருக்கிற இடம் தெரியாத போன யாரையுமே ஒரு வார்த்தை அப்படி வெடுக்குன்னு சொல்ல மாட்டான்பா, இப்படின்னு ஒரு நல்ல பேரை வாங்கிக்கிட்டு போகணும். இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் சொல்லிட்டு அவர் பாடுவாரு. அந்த பாடல் நான் பாடிடுறேன் இப்போ. அது மட்டும் இல்லாம இந்த திருந்தாத உள்ளங்கள் சொன்னா, ஏன் சொன்னா திருந்தணும். ஏன் நம்ம யாருக்கு நாம பிறருக்கு துன்பம் நினைச்சு செய்யும் பொழுது நமக்கு துன்பம் தானே வரும். துன்பம் வர்றதோ இன்பம் வர்றதுக்கோ காரணம் நம்முடைய வாழ்க்கையின் செயல்முறைகள் தான். அதைத்தான் வள்ளுவர் அழகா சொல்வார், பிறர்க்கின்னா முற்பகல் செய்யின் தனக்கின்னா பிற்பகல் தானே வரும். அவங்க கூட செய்ய வேணும், அதுவே உன்னை தேடிட்டு வரும்னுவா. நோயெல்லாம் நோய் செய்தார் மேலவாம், நோய் செய்யார் நோயின்மை வேண்டுபவர்னு சொல்வார் இன்னொரு இடத்துல, இன்னா செய்யாம என்ற குறள் அதிகாரத்துல. நாம யாருக்கு நமக்கு துன்பமே வரக்கூடாது, நம்ம நல்லபடியா அமைதியா வாழணும்னு சொன்னா, நாம யாருக்கும் நம்ம மனதறிந்து துன்பம் செய்யாம இருக்கணும். அப்படி துன்பம் செய்யாம இருந்தா நம்முடைய வாழ்க்கையில துன்பம் வராதுன்றத ரொம்ப அழகா, நோயெல்லாம் நோய் செய்தார் மேலவாம். நமக்கு எப்ப ஒரு நோய் கூட வருதுன்னு சொன்னா நம்ம உடலுக்கு ஏற்ற உணவு எதுவோ அதை உண்ணணும். அப்படி இல்லாம மாறி கண்ணு பாக்குறதெல்லாம் சாப்பிட போனாக்கா உடல் நலம் கெடும். அப்போ அதுக்கு காரணம் நம்முடைய செயல் தான் இல்லையா? அதுதான் நோயெல்லாம் நோய் செய்தார் மேலபம். நோய் ஏன் வருதுன்னா, நீ உன்னுடைய தவறான பழக்க வழக்கங்களால் தான் நோய் வருது. நோய் செய்யார் நோயின்மை வேண்டுபவர். அப்படி தவறான பழக்கங்களை தவறான உணவுகளையே உண்ணாம இருந்தாங்கன்னா, முறையா உண்டாங்கன்னாக்கா அவனுக்கு நோயே வராது அப்படிங்கிறார் வள்ளுவன் மருந்து என்ற அதிகாரத்துல. நோயெல்லாம் நோய் செய்த பொறுத்தருக்கு இந்த இன்னா செய்யாம அதிகாரத்தை சொல்றாரு. நோயெல்லாம் நோய் செய்தார் மேலவாம், நோய் செய்யார் நோயின்மை வேண்டுபவர். அதுதான் இந்த பாட்டம். திருந்தாத உள்ளங்கள் தவறு பண்ணலாம், தவறு பண்ணுவது மனித இயற்கை, அதை நினைத்து திருந்தி நல்ல வழியில நடக்கணும், பிறர் போற்ற மாதிரி நம்ம வாழணும் அப்படிங்கிற அந்த பாட்டை பாடிடுறேன். கண் போன போக்கிலே கால் போகலாமா, கால் போன போக்கிலே மனம் போகலாமா, மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமா, மனிதன் போன பாதையை மறந்து போகலாமா, கண் போன போக்கிலே கால் போகலாமா, கால் போன போக்கிலே மனம் போகலாமா, நீ பார்த்த பார்வைகள் கனவோடு போகும், நீ சொன்ன வார்த்தைகள் காற்றோடு போகும், நீ பார்த்த பார்வைகள்
கனவோடு போகும். நீ சொன்ன வார்த்தைகள் காற்றோடு போகும். ஊர் பார்த்த உண்மைகள் உனக்காக வாழும். உணராமல் போவோர்க்கு உதவாமல் போகும். உணராமல் போவோர்க்கு உதவாமல் போகும். கண் போன போக்கிலே கால் போகலாமா? கால் போன போக்கிலே மனம் போகலாமா? பொய்யான சில பேர்க்கு புது நாகரீகம். புரியாத பல பேர்க்கு இது நாகரீகம். பொய்யான சில பேர்க்கு புது நாகரீகம். புரியாத பல பேர்க்கு இது நாகரீகம். முறையாக வாழ்வோர்க்கு எது நாகரீகம்? முன்னோர்கள் சொன்னார்கள் அது நாகரீகம். முன்னோர்கள் சொன்னார்கள் அது நாகரீகம். கண் போன போக்கிலே கால் போகலாமா? கால் போன போக்கிலே மனம் போகலாமா? திருந்தாத உள்ளங்கள் இருந்தென்ன லாபம்? வருந்தாத உருவங்கள் பிறந்தென்ன லாபம்? திருந்தாத உள்ளங்கள் இருந்தென்ன லாபம்? வருந்தாத உருவங்கள் பிறந்தென்ன லாபம்? இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும். இவர் போல யாரென்று ஊர் சொல்ல வேண்டும். இவர் போல யாரென்று ஊர் சொல்ல வேண்டும். கண் போன போக்கிலே கால் போகலாமா? கால் போன போக்கிலே மனம் போகலாமா? மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமா? மனிதன் போன பாதையை மறந்து போகலாமா? அப்படின்னு இந்த பாட்டு முடியும். பொறுத்தவர்களுக்கு அது கண்ணதாசன் பாட்டு இல்ல, வாலியோட பாட்டு. அடுத்தது பொதுவாகவே வாழ்க்கை என்பது நம்முடைய முயற்சியிலையும் உழைப்பிலையும் தான் இருக்கு. எப்பொழுதுமே சோம்பி திரிஞ்சாக்கா அந்த வாழ்க்கை சுகப்படாது. சோம்பல் என்பது நம்முடைய வாழ்க்கை, சோம்பல், இந்த மறதி, இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையை கொல்லக்கூடிய ஒரு நோய்கள். அதனால அந்த சோம்பல் வரக்கூடாது. சோம்பேறியா இருந்து மடியின் மின் ஒரு அதிகாரமே வள்ளுவர் அழகா எழுதியிருப்பார். நெடுநீர் மறவி மடி துயில் நான்கும் கெடுநீரார் காமக்கலன் அப்படின்னு சொல்லுவார். நெடுநீர்னா எந்த ஒரு செயலையும் செய்யறதுக்கு முன்னாடி தாமதிச்சுக்கிட்டே போறது, அப்புறம் பண்ணிக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலான்னு போறது. மறதி அப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்றதும் சொல்லுவாங்க. நாளை என்பதும் இல்லை என்பதும் ஒன்றுதான். நாளைக்கு நான் செய்யறேன்னு நினைச்சினாலே அது செய்யப்பட முடியாத ஒரு செயல் மாதிரி ஆயிடும்னு சொல்லுவாங்க. நாளை என்பதும் இல்லை என்பதும் ஒன்றுதான்ட்டு அப்படி காலத்தை தாழ்த்திக்கிட்டே போறது, அப்புறம் அதை மறந்தே போயிடுறது, அப்புறம் சோம்பல் கொண்டு அதை செய்யாம இருக்கிறது, அப்புறம் தூங்கிட்டே கிடக்கிறது. இதெல்லாம் வாழ்க்கைய அழிவு பாதையில நோக்கி போறவங்க ஏறக்கூடிய கப்பலா அது, ஏறக்கூடிய காமக்கலன். அப்படி காமக்கலன்னா விரும்பி ஏறக்கூடிய தோணி அப்படிங்கிறார் வள்ளுவர். அது மட்டும் அதான் இந்த பாட்டு. இது பட்டுக்கோட்டையோட பாட்டு. இது தூங்காதே தம்பி தூங்காதே, நீ சோம்பேறி என்ற பெயர் வாங்காதே. தூங்குறதுக்கெல்லாம் ஒரு டைம் இருக்குது, இரவுன்னு ஒண்ணு இருக்குது. அந்த இரவு பொழுதுதான், இரவில தூங்கினாதான் உடம்புல ஏதோ ஒரு என்சைம் எல்லாம் கூட சுரக்கும்னு சொல்லுவாங்க மூளையில. அதெல்லாம் வரணும், இரவுல தூங்கணும். அப்படி இல்லாம பகலெல்லாம் தூங்கிட்டு திரிஞ்சாங்கன்னாக்கா, சோம்பேறியா திரிஞ்சாங்கன்னாக்கா அவங்கள யாருமே மதிக்க மாட்டாங்க. இந்த படத்துல நாடோடி மன்னன் படத்துல அந்த பாட்டு ரொம்ப நல்லா இருக்கும். அந்த காட்சி நல்லா இருக்கும். சிறையில் அடைக்கப்பட்ட கைதியாகி எம்ஜிஆர் இருப்பாரு. அவர் பக்கத்துல சிறை காவலன் தூங்கிக்கிட்டு இருப்பான். அவனை பார்த்து, தூங்காத, நீ தூங்குனாக்கா எப்படி அது, உன்னுடைய காவல் காக்குற பணியில இருந்து தூங்குனா அது என்ன கதை அப்படின்னு கேட்பாரு. நீ தாங்கிய உடையும் ஆயுதமும் இந்த கதை சிறை கதவு எத்தனையோ சரித்திரங்களை கண்டிருக்குது. எத்தனையோ மன்னர்கள் இருந்திருப்பாங்க, வீரர்கள் இருந்திருப்பாங்க. அதை காக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உனக்கு கிடைச்சிருக்குது. அதனால நீ தூங்குறிய, உன்னை இந்த சிறை கதவு சக்தி இருந்தாக்கா உன்னை பார்த்து சிரிக்கும். சத்திரம் தான் உனக்கு இடம் கொடுக்கும். சாப்பிட்டு தூங்குறவனுக்கு சத்திரம் சொல்லுவாங்களே, இதை சத்திரமா சாவடியான்னு கேட்பாங்க இல்லையா? அதுதான் இடம் கொடுக்கும். தூங்காத. ஏன்னு சொன்னா, நல்ல பொழுதையெல்லாம் தூங்கி கெடுக்க கூடாது. நமக்கு கிடைக்கக்கூடிய வாழ்க்கைக்கு கிடைக்கக்கூடிய இளமை பருவத்துல நல்லா உழைத்து பொருள் தேடணும். வள்ளுவர் அழகா சொல்லுவார், செய்க பொருளைன்னு சொல்லுவார். பொருளை செஞ்சு உழைத்து பொருள் தேடு. நீயும் பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்பு, எல்லா உயிர்
உன்னை சுற்றி பல உயிர்கள் இருந்து உன்னோட சேர்ந்து அன்போடு வாழணும். அதுதான் வாழ்க்கை. அதனால நல்ல பொழுதையெல்லாம் தூங்கி கெடுக்காத. அப்படி தூங்கி கெடுத்தனா அது அவன் வீட்டை மட்டும் இல்ல, நாட்டையும் கெடுக்கிறான், இந்த உலகத்தையே கெடுக்கிறான். நல்ல பொழுதையெல்லாம் தூங்கி கெடுத்தவர்கள் நாட்டை கெடுத்ததுடன் தானும் கெட்டார் அப்படின்னு பட்டுக்கோட்டை சொல்லுவாரு. அப்புறம் நிறைய பேர் நினைப்பாங்க, நான் உழைச்சிட்டு தான் இருக்கிறேன், எனக்கு அதிர்ஷ்டமே கிடையாது, அவன் பாரு ஒண்ணுமே செய்யல, அவனுக்கு அதிர்ஷ்டம் வந்துட்டு தான். அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அதிர்ஷ்டம் என்பது அது இஷ்டத்துக்கு வரும்னு நினைச்சுக்கிட்டு போனோமே தவிர, அது நமக்கு நமக்கு வரணும்னு சொன்னா நம்ம உழைப்பு நிச்சயமா. உழையும் உப்பக்கம் காண்பர் உழைவின்றி தாழாது உயர்த்துபவர்னு குரல் சொல்லும். நமக்கு இதுதான் இதுதான் நிலை அப்படின்னு இருந்தாலும் கூட நம்ம என்ன செய்யணும், முயற்சியோடு உழைத்தாக்க அந்த ஊழையை கூட வெல்லலாம். தெய்வத்தான் ஆகாதிருன்னு முயற்சிதான் மெய்வருத்த கூலி தரும். அதால நல்ல பொழுதை எல்லாம் தூங்கி கெடுக்க கூடாது. நிறைய பேர் அதிர்ஷ்டம் இல்லை என்று அலட்டி கொண்டார். அது அது மாதிரி நாம யாருமே ஒரு கல் இருந்தா கல் என்ன செய்யுது, எந்த வேலையுமே செய்யாது. அதனால எதுவுமே நகராது இல்லை. அது மாதிரி கல்லு மாதிரி இருந்தீங்கன்னாக்கா உன்னுடைய வாழ்க்கையில முன்னேற்றமே வராது அப்படிங்கிறார். அல்லும் பகலும் தெரு கல்லாய் இருந்து விட்டு அதிர்ஷ்டம் இல்லை என்று அழுத்து கொண்டார். நீ உழைத்தாதானே உன்னை தேடி பொருள் வரும், உழைக்காமே வந்து உனக்கு கொட்டுமா என்ன? அது கிடையாது. அதனால உழைத்தால்தான் அதிர்ஷ்டம் கூட வரும், நமக்கு நம்ம தேடி வரும். அது போல அப்புறமா வந்து எந்த ஒரு செயல் செய்யும் பொழுது இது நம்மளால செய்ய முடியுமான்னு யோசிக்க கூடாது, அந்த எண்ணமே வரக்கூடாது. அருமை உடைத்தென்று அசாவாமை வேண்டும். அருமை உடைத்துன்னு தளர்ந்தே போகக்கூடாது. அப்படி முயற்சியோட செஞ்சாதான் அந்த முயற்சி நமக்கு பெருமை தரும். அருமை உடைத்தென்று அசாவாமை வேண்டும், பெருமை முயற்சி தரும். குடிமடிந்து குற்றம் பெருகும், மடிமடிந்து மாண்ட ஒஞ்சச்சிடவருக்கு. அதாவது சோம்பலை கொண்டு சோம்பலை விலைக்கு சிறந்த முயற்சியோட ஒருத்தன் உழைத்தான்னாக்கா அவன் என்ன ஆகும், அவன் வாழ்க்கை உயரும். அப்படி இல்லாம சோம்பலத்திலே விழுந்தான்னா அவனோட குடியும் அழிஞ்சு போகும். அவங்க அப்பா செத்து வச்ச சொத்தெல்லாம் கூட குந்தி தின்றால் குன்றும் குறையும் இல்லையா, அதுவும் அழிஞ்சு போகும். அவன் வாழ்க்கையில குற்றமும் பெருக்கும். உழைக்காம இருந்தான்னாக்கா என்ன பண்ணுவான், அவன் பொருளை வந்து வேற வழியில திருடவோ ஏதாவது பொய் சொல்லி வாங்கவோ பெறுவான், பிச்சை பெறவோ நேரும் இல்லையா. அதான் குடிமடிந்து குற்றம் பெருகும், மடிமடிந்து மாண்ட உயர்த்திடவர்க்குன்னு வள்ளுவர் அழகா சொல்றாரு. அதைத்தான் இந்த பாடல்ல பட்டுக்கோட்டையார், நீ தூங்குனா எதையெல்லாம் இழப்ப. படையில தூங்குனா என்ன இழப்பான், படைக்கு போய் போர் புரியும் போது அப்ப போய் சோம்பல்தனமா இருந்தான்னா அவன் வெற்றியை இழந்துடுவான். பள்ளியில தூங்குனா கல்வியை இழந்துடுவான். கடைதனை தூங்குனா அந்த முதல் போயிடும். முதல் போட்டா ஆரம்பிக்கிறான் இது, அந்த கடையை அந்த முதலுக்கே இழப்பாயிடும். அப்புறம் கடமையில தூங்குனா புகழ் போயிடும். இன்னும் இப்படி அதாவது அது போகாது, இவன் அதை இழக்கிறான். படையில தூங்குனா அவன் வெற்றியை இழக்கிறான், ஏன்னா இப்போ போர் புரியணுன்ற ஊக்கம் இல்லாததால. பள்ளியில தூங்குனா பள்ளியில கவனம் இல்லை அவனுக்கு, ஆசிரியர் சொல்லக்கூடிய கருத்துக்கள்ல பாடங்கள்ல கவனம் இல்லைன்னா அது தூங்குறதுனா கண்ணை மூடி தூங்குறது கிடையாது, அந்த முயற்சி இல்லாம போறது. அந்த கவனம் இல்லைன்னா அது வந்து கல்வி எழுந்துருவான். கடையில வந்து உற்சாகமா அந்த எந்த பொருள் ஒருத்தர் வந்து கேட்கறாங்க இந்த பொருள், பொதுவாகவே கடை வியாபாரம் பண்றவங்க எல்லாம் ஏதாவது ஒரு பொருள் கேட்டா அந்த பொருள் இல்லைன்னாக்கா இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, உளுத்தம் பருப்பு கேட்டா இல்லைங்க துவரம் பருப்பு இருக்குதுன்னுவாங்க. அப்படி அதாவது இருக்கிற ஒரு பொருளை சொல்லுவாங்க, இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. சிலர் என்ன செய்வாங்கன்னா கடை பையனை கூப்பிட்டு அந்த வேற ஒரு கடையில அந்த காசை கொடுத்து வாங்கிட்டு வர சொல்லி கொடுப்பாங்க. ஏன்னா நம்ம கடைக்கு வந்த வாடிக்கையாளர் வந்து அடுத்த கடைக்கு போகக்கூடாது அப்படின்னு பார்ப்பாங்க. அப்படி இந்த ஒவ்வொரு நாம் புரியக்கூடிய ஒவ்வொரு செயல்கள்லயோ ஒவ்வொரு தொழில்கள்லயும் அதை முயன்று செய்யும் பொழுதுதான் அதோட நுணுக்கங்கள்லாம் நமக்கு புரியும், நம்ம நல்லா செயல்பட முடியும். அதைத்தான் இந்த பாட்டுல அவர் சொல்வார். படையில தூங்குனா நீ வெற்றி இழந்துடுவ, பள்ளியில தூங்குனா கல்வியை இழந்துடுவ, கடையில தூங்குனா முதலையே இழந்துடுவ, கடமையில தூங்குனா புகழை இழந்துடுவ. இப்படி பொறுப்புள்ள மனித வாழ்க்கையில ஒவ்வொரு மனிதனுக்குமே ஒரு பொறுப்பு இருக்குது. மனிதனுக்கு மட்டும் இல்ல, இந்த உலகத்துல உள்ள எல்லா உயிரினங்களுக்குமே ஒவ்வொரு கடமை இருக்குது. அந்த ஒவ்வொரு உயிரினமும் தத்தம் கடமைய ஆடு மாடு மரம் செடி கொடி எல்லாமே அதற்குரிய கடமைகளை ஒழுங்கா செய்யும் பொழுது இந்த உலகம் வந்து ஒழுங்கா இயங்கும். அதனுடைய கடமைகள் அதுங்க மீறும் பொழுதுதான் உலகம் வேற மாதிரி மாறி இப்ப நம்ம மாசு கட்டுப்பாடு எல்லாம் சொல்றீங்க. நான் பார்த்த நான் என்னுடைய இளமை பருவத்துல பார்த்த வாழ்க்கை முறையே இப்ப முற்றிலும் மாறி போயிருக்குது. அதாவது என்ன சொல்ற, முற்றிலும்னா ஏறக்குறைய அப்படியே முழுக்கவே மாறி போயிருக்குது. ஒரு அமைதியா இப்ப ஒரே பரபரப்பான வாழ்க்கை. மனித மனங்கள்ல பொறுமை என்ற பண்பே ரொம்ப குறைஞ்சிட்டே போயிட்டு இருக்குது. அத
பின்னால வந்து அது இல்லாமையே போயிடுமோன்னு கூட ஒரு தோற்றம் எனக்கு தோணும். அது மாதிரி அப்படி இல்லாம முயற்சியோட நம்ம வாழ்க்கையில உழைக்கணும். அப்பதான் வாழ்க்கை வந்து என்ன ஆகும், குடி என்னும் குன்றா விளக்கம், மடி என்னும் மாசூரம் மாய்ந்து கெடும் வள்ளுவர். இந்த குடும்பம் என்ற புகழ், நம்முடைய பெற்றோர் நமக்கு தேடி தந்த செல்வம், புகழ், இதெல்லாம் மேலும் மேலும் வளர்க்கணும் நாம, இல்லையா? அப்பதானே அந்த அவன் பையனா சொல்லுவாங்க இல்லையா, ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் என்னுவாங்க. இவன் தந்தை எண்ணோற்றான் கொள் எனும் சொல்லு மாதிரி குழந்தைங்க வாழணும்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த நிலையை நாம அடையணும்னாக்கா சோம்பல் இல்லாமல் சுறுசுறுப்பாக தூங்கிக்கிட்டு இருக்காம செயல்படணும். அதுதான் இந்த பாட்டு சொல்லுது. இது வந்து ஒரு அந்த காவலாளியை பார்த்து பாடுற மாதிரி இருந்தாலும் கூட இந்த பாடல் எல்லோருக்குமான பாடல் தான் இது. அந்த பாட்டை பாடிடுற ஒரே ஒரு நிமிடம். தூங்காதே தம்பி தூங்காதே, தூங்காதே தம்பி தூங்காதே, நீ சோம்பேறி என்ற பெயர் வாங்காதே, தூங்காதே தம்பி தூங்காதே. நீ தாங்கிய உடையும் ஆயுதமும் பல சரித்திர கதை சொல்லும் சிறை கதவும், நீ தாங்கிய உடையும் ஆயுதமும் பல சரித்திர கதை சொல்லும் சிறை கதவும், சக்தி இருந்தால் உன்னை கண்டு சிரிக்கும், சக்தி இருந்தால் உன்னை கண்டு சிரிக்கும், சத்திரம்தான் உனக்கு இடம் கொடுக்கும், தூங்காதே தம்பி தூங்காதே. நல்ல பொழுதையெல்லாம் தூங்கி கெடுத்தவர்கள் நாட்டை கெடுத்ததுடன் தானும் கெட்டார், நல்ல பொழுதையெல்லாம் தூங்கி கெடுத்தவர்கள் நாட்டை கெடுத்ததுடன் தானும் கெட்டார், சிலர் அல்லும் பகலும் தெருக்கல்லாய் இருந்து விட்டு அதிர்ஷ்டம் இல்லை என்று அலட்டி கொண்டார், அல்லும் பகலும் தெருக்கல்லாய் இருந்து விட்டு அதிர்ஷ்டம் இல்லை என்று அலட்டி கொண்டார், விழித்து கொண்டோர் எல்லாம் பிழைத்து கொண்டார், விழித்து கொண்டோர் எல்லாம் பிழைத்து கொண்டார், உன் போல் குருட்டை விட்டோர் எல்லாம் கோட்டை விட்டார், தூங்காதே தம்பி தூங்காதே. போர் படைதனில் தூங்கியவன் வெற்றி இழந்தான், போர் படைதனில் தூங்கியவன் வெற்றி இழந்தான், உயர் பள்ளியில் தூங்கியவன் கல்வி இழந்தான், கடைதனில் தூங்கியவன் முதல் இழந்தான், கொண்ட கடமையில் தூங்கியவன் புகழ் இழந்தான், இன்னும் பொறுப்புள்ள மனிதரின் தூக்கத்தினால் பல பொன்னான வேலையெல்லாம் தூங்குதப்பா, தூங்காதே தம்பி தூங்காதே, நீ சோம்பேறி என்ற பெயர் வாங்காதே, தூங்காதே தம்பி தூங்காதே. அடுத்து ஒரே ஒரு நிமிடம். அதாவது வாழ்க்கைக்கு தேவை பொருள், பொருள் இல்லைன்னா அவங்கள யாருமே மதிக்க மாட்டாங்க. பொருள் இல்லாதவரை யாருமே, இல்லானை இல்லாலும் வேண்டால் இன்றெடுத்த தாய் வேண்டால் செல்லாது அவன் வாயில் சொல். அம்மாவும் அம்மா விரும்ப மாட்டாங்கன்றதே பெரிய, எப்படிப்பட்ட குழந்தையா இருந்தாலும் அம்மா விரும்பாம இருக்க மாட்டாங்க. அவங்க கூட வந்து சோம்பேறியா இருந்து இப்படி இருக்கிற செல்வத்தை எல்லாம் அழிச்சு திரிஞ்சாருனாக்கா அவங்களும் விரும்ப மாட்டாங்க, இல்லையா? ஒரு பாடல் ஒண்ணு ஞாபகம் வருது. அதாவது நம்முடைய வாழ்க்கையை நம்முடைய உழைப்பினாலும் முயற்சினாலும் செம்மைப்படுத்தி கொண்டாதான் பிறர் மதிக்கக்கூடிய தன்மையே வரும்னு சொல்லுவாங்க. அதாவது மேலாடையின்றி சபை புகுந்தால் இந்த மேதினியோர் நூல் 1000 படைத்தாலும் எண்ணாரே. நீ என்னதான் அழகழகா இல்ல, அறிவார்ந்த நூல்களை படித்திருந்தாலும் எல்லாமே இருந்தாலும் கூட உன்னிடத்துல செல்வம் வளையம் இல்லைன்னு சொன்னாக்கா உன்னை யாருமே விரும்ப மாட்டாங்க. ஏன்னா உன்னுடைய சொல்ல வந்து யாருமே மதிக்க மாட்டாங்க. ஏழை சொல் அம்பலம் ஏறாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அது ஒரு பாடல் சொல்லும். மேலாடை என்று சபை புகுந்தால் இந்த மேதினியோர் நூல் 1000 படைத்தாலும் எண்ணாரேன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு உதாரணத்தை சொல்றாங்க. உதாரணம் என்பது இது புராண கதை. இது அதாவது கவிஞர் வந்து தன்னுடைய இயல்பாவோ அல்லது ஏதோ ஒரு கதையை நிகழ்ச்சியை கொண்டு வந்து தான் கூற விரும்பக்கூடிய கருத்துக்கு ஓமையா சொல்றது இலக்கியங்கள்ல மரபு. அந்த வகையில சொல்றாங்க. என்ன காட்சி, என்ன ஓமை சொல்றாங்கன்னா, பார்க்கடலை
அசுரர்களும் தேவர்களும் கடைந்தாங்கன்னு ஒரு கதை உண்டு. அவ்வாறு கடையும் பொழுது அதுல இருந்து இந்த பார்க்கடல்ல இருந்து என்ன வந்து நிறைய பொருட்கள் தோன்றுச்சான். திருமகள் தோன்றினாலாம், கற்பக மரம் தோன்றுச்சான், அப்புறம் வந்து காமதேனுன்றது தோன்றுச்சான். அது மட்டும் இல்லாம பல்வேறு இந்திரனுடைய வெள்ளை யானை தோன்றுச்சு சொல்லிட்டு பல்வேறு பொருட்கள் தோன்றுச்சான். கடைசியாதான் விஷம் அந்த பாம்பு, அந்த வாசுகி என்ற பாம்பு வந்து கடையும் பொழுது வழி தாங்காம விஷத்தை கக்கும் பொழுது அது அந்த அமுதம் திரண்டு வர நேரத்துல விஷம் வந்தாக்கா அந்த அமுதமே விஷமாயிடும் இல்லையா? அதனால எல்லாரும் என்ன பண்றதுன்னு பதறும் பொழுது சிவன் வந்து அந்த அமுதத்தை அப்படியே தன்னுடைய கையில ஏந்திக்கிட்டு குடிச்சாருன்னும். உடனே பார்வதி வந்து ஐயோ அவருக்கு உடம்புக்கு ஏதாவது ஆயிட போகுது சொல்லிட்டு அதை அந்த தொண்டைக்குள்ள இறங்காம அப்படி பிடிச்சாங்கன்னும். அதுதான் வந்து நீளமா அந்த இருக்குது. அதனாலதான் ஆண்களுக்கெல்லாம் பெண்களை விட இந்த தொண்டைக்குழி வந்து சாதாரணமா இருக்கும். ஆண்களுக்கு வந்து ஒரு சின்னதா குண்டு மாதிரி இருக்கும். ஆதாம் சாப்பிள்னு சொல்லுவாங்க மேலை நாட்டினவங்க. அது மாதிரி அப்படி ஆச்சுன்னா கதையெல்லாம் உண்டு. இது கதை. இது என்ன சொல்லுதுன்னாக்கா இந்த கதையை கொண்டு வந்து அந்த பாடலாசிரியர் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, நீ மேலாடை இல்லாம சபை புகுந்தீனா உன்னுடைய ஆடை மேலாடைன்னா என்ன அர்த்தம்? ஆடை ஒழுங்கா அணிக்காம ரொம்ப சின்ன சிம்பிளான உடை அணிஞ்சிட்டு நீ ஒரு சபைக்கு போனீன்னா நீ என்னதான் அறிவா இருந்தாலும் உன்னை எல்லாம் ஏளனமா தான் பார்ப்பாங்க. அது ஒரு என்ன உதாரணம்னு சொன்னா, இந்த பார்க்கடலை வந்து ஒரு தாயாகவும் அதுங்கிட்ட தோன்றிய பொருள்களை எல்லாம் அதன் குழந்தையாகவும் சொல்லிட்டு அந்த பார்க்கடல் பாக்குதான். சிவன் என்ன பண்றாரு? சிவனுக்கு வந்து விஷத்தை கொடுத்தது. திருமாலுக்கு வந்து என்ன பண்ணுச்சு? திருமகளையே கொடுத்தது. ஏன்னு சொன்னா இந்த சிவன் வந்து புலித்தோல் ஆடையை போத்திக்கிட்டு இருக்கிறாரு, பார்க்கவே நல்லாவே இல்லை, அதால இவனுக்கு விஷம்தான் சரி அப்படின்னு விஷத்தை கொடுத்துதான். திருமால் வந்து பட்டு பீதாம்பரம் அணிஞ்சிருப்பாரு இல்லையா? அதால இவன் தான் பொண்ணை நல்லா பார்த்துப்பான்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து திருமகளை கொடுத்துதான். அப்படி ஒரு கற்பனை ஏற்றி சொல்றாங்க. மேலாடை இன்றி சபை புகுந்தால் இந்த மேதினியோர் நூல் 1000 படைத்தாலும் என்னாரோ நுவல் பார்க்கடலோ மாலான் அணி பொன்னாடை கண்டு மகளை தந்தே ஆலாலம் ஈன்றது தோளாடை சுற்றும் அரந்தனுக்கு. தோளாடையை சுற்றக்கூடிய அரணுக்கு ஆலகாலம் என்ற விஷத்தை கொடுக்குது. ஆனா திருமால் அணிந்த பொன்னாடை கண்டு மகளாகிய திருமகளை கொடுத்ததுன்னு சொல்லுவாங்க. அப்ப என்ன அர்த்தம்? உலகம் வந்து நம்ம கையில உள்ள காசு பணத்தை பார்த்தா நம்மள மதிக்கும் அப்படின்னு ஒரு இப்பவும் இருக்குது அது. அதைத்தான் இந்த படம் வந்து பணம் பந்தியிலேன்னு ஒரு படமே வந்தது. பணம் பந்தியிலே குணம் குப்பையிலே இதை பார்த்து அறிந்து நடக்காதவன் மனிதன் இல்லை. பணம் வந்து பந்தியில தான் அதாவது பந்தியில உட்கார கூட யார் யார் நல்லா வசதியா இருக்காங்களோ அவங்கள பார்த்தா என்ன பண்ணுவாங்க? பந்தியில கூட கூப்பிட்டு உபசரிப்பாங்க. அதுதான் பணம் பந்தியிலே குணத்தை வந்து குணம் கடகத்துல அது குப்பையில போவோம் அப்படிம்பாங்க. அதை ஏன்னா அது நம்ம புரிஞ்சுக்கிட்டு நடக்கணும். நம்ம கிட்ட கையில காசு இருந்தாதான் யாருமே நம்மள மதிப்பாங்க. ஒண்ணும் தெரியா அதைத்தான் இந்த பாட்டு சொல்லுது. ஒண்ணும் தெரியா ஆளானாலும் பணம் இருந்தாலே அவனை உயர்த்தி பேச மனித கூட்டம் நாளும் தப்பாது. இது என்னைக்கோ எழுதின பாட்டு இது. ஆனா இன்றைக்கு வரைக்கும் அதெல்லாம் பொருந்தது இல்லையா? வள்ளுவர் குரல் போல ஒன்னும் தெரியா ஆளா இருந்தாலும் கூட பணம் இருந்தா போதும் அவனை உயர்த்தி பேச மனித கூட்டம் நாளும் தப்பாது. அதே நேரத்துல என்ன அறிவு இருந்துட்டாலும் பணம் இல்லாத ஆளை உலகம் எந்த நாளும் மனிதனாவே மதிக்காது. பணம் இல்லைன்னாக்கா அவனை இந்த உலகம் மனிதனா கூட மதிக்காது அப்படின்றத இந்த பாட்டு சொல்லுது. அடுத்த வள்ளுவர் ரொம்ப அழகா சொல்லுவார். இதெல்லாம் புரிஞ்ச பொருள் அல்லவரை பொருளாக செய்யும் பொருள் அல்லது இல்லை பொருள். அந்த பொருள் என்ற வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்றதுடைய அழகு மட்டும் இல்லை. இதுல எவ்வளவு அழகான பொருள் பாருங்க. பொருள் அல்லவரை பொருளாக செய்யும். ஒரு பொருள்னா இங்க பொருட்டா மதிக்கிறது. அவங்க எடுக்கிறான், அவங்க கையில ஒண்ணுமே அன்னாடங்காட்சி அப்படின்னு மத்தவங்க இழிவா பேசுவாங்க. யார? பொருள் இல்லாதவங்களை. அப்படி இல்லாம படிக்காதவன் முட்டாளு ஒண்ணுமே தெரியாதுன்னு சொன்னா கூட அவங்க கையில காசு இருந்தாக்கா அந்த காசுக்காக அவனை தேடி வர்றவங்க அவனை உயர்ந்து நீ அவ்வளவு அப்படிப்பட்டவன் இப்படிப்பட்டவன், உன்னுடைய அறிவு என்ன, உன்னுடைய திறமை என்ன அப்படின்னு புகழ்வாங்க. அதைத்தான் பொருள் அல்லவரை பொருளாக செய்யும் பொருள் அல்லது இல்லை பொருள். ஒரு பொருட்டா மதிக்க கூடாதவனை கூட இந்த உலகம் மதித்து மரியாதை பண்ணுதுன்னா என்ன காரணம்? அவனுடைய அறிவோ ஆற்றலோ கிடையாது, அவன் கையில உள்ள பொருள் தான். அந்த பொருளுக்கு அவ்வளவு வலிமை உண்டு. அதனால்தான் செய்கிற பொருளைன்னு வள்ளுவர் சொல்றார். கட்டளையே போடுறார். செய்க, நீ பொருளை தேடி சம்பாரி. ஏன்னு சொன்னா உன்னுடைய பகைவரை வெல்லக்கூடிய கூறிய ஆயுதம் அதை போல எதுவுமே கிடையாது. உன்னுடைய பகைவருடைய கர்வத்தை அடக்கக்கூடிய ஆயுதம் செய்க பொருளை
செருடர் செருக்கு அறுக்கும் எஃகு அதனில் கூறியது இல். எஃகுனாக்கா கூர்மையான ஆயுதம். உன்னுடைய பகைவருடைய உனக்கு உனக்கு உன்னை யாருக்கெல்லாம் பிடிக்காதோ அல்லது உனக்கு யாரையெல்லாம் பிடிக்காதோ அவங்களுடைய ஆணவத்தையும் கர்வத்தையும் அடக்கக்கூடிய ஆயுதம் நீ உன் கையில உள்ள பணத்தை போல எதுவுமே கிடையாது. அதால பணத்தை நீ தேடி முயற்சி பண்ணி பெறு, ஆனா நல்ல வழியில முயற்சி பண்ணி பெறு அப்படிங்கிறாரு. அது மட்டும் இல்லாம வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர்வு. உள்ளத்தை, அதாவது வெள்ளம் அதிகமாக அதிகமாக மலர் என்ன பண்ணும், தாமரை தண்டு நீண்டு தண்ணிக்கு மேல தாமரை பூ நிற்கும். அப்படி அந்த மன உயர்ச்சி, அந்த மன ஊக்கம் இதெல்லாம் இருக்கணும். கையில பொருளும் இருக்கணும். பொருள் இருக்க நம்மள மதிப்பவங்க நிறைய பேர் கூடுவாங்க. அது அந்த பாட்டையும் சொல்லலாம். இல்லாரை எல்லாரும் எள்ளுவர், செல்வரை எல்லாரும் செய்வர் சிறப்புன்னு வள்ளுவர் சொல்றார். இல்லாத கையில காசு பண்ணனா அவனை எல்லாருமே அவனை இகழ்ச்சியா பேசுவாங்க. ஆனா செல்வரை, பணக்காரன் என்ன பண்ணுவாங்க, எல்லோரும் செய்வர் சிறப்புன்னு சொல்லுவாங்க. இந்த எல்லா பொருள்களுக்கும் பொருந்துற மாதிரி இந்த பாடல் அமைஞ்சிருக்குது. ஆளையாளு புகழ்வதெல்லாம் பணத்துக்காகத்தான், பணம் அகன்று விட்டால் புகழ்ந்த கூட்டம் இகழும் உன்னைத்தான். கையில ஒருத்தர் ஓஹோ ஆகோன்னு புகழறானா காரணம் என்னன்னு பார்த்தாக்கா அவன் கையில உள்ள காசு பணம் தான். ஏழ்மை நிலை வந்தால் நேசர் யாரும் இல்லை. உன்னாண்ட ஏழ்மை வந்துட்டாக்கா உன்னை சுத்தி வர்றவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. நிறைய பாட்டு உண்டு இல்லையா, அற்ற குளத்தில் அருநீர் பறவை போல் உற்றுழி தீர்வார் உறவு அல்லர், அக்குளத்தில் கொட்டியும் மாம்பலும் நெய்தலும் போலவே ஒட்டி உருவார் உறவுன்னு ஒரு பாட்டு ஒண்ணு வரும். அந்த பறவைகள்லாம் என்ன இருக்கா, குளத்துல தண்ணி இருந்தாதான் அங்க வரும். தண்ணி இல்லைன்னாக்கா தண்ணி உள்ள இன்னொரு நீர்நிலையை தேடி போயிடும். அத போல உன் கையில காசு பணம் இருந்தாக்கா உன்னை சுத்தி நிறைய பேர் இருப்பாங்க. உன் கையில காசோ பணமோ இல்லைன்னா உன்னை யாருமே விரும்ப மாட்டாங்க. அதைத்தான் ஏழ்மை நிலை வந்தால் நேசர் யாரும் இல்லை, இதை எண்ணி பார்த்து நடக்காதவன் அடைவான் தொல்லை வந்து இந்த பாட்டுல சொல்றாங்க. அதுக்கப்புறமா நாம கையில செல்வம் இருந்த பொழுது, உலகத்தினுடைய இயல்பு அது, செல்வம் இருக்கும்போது நம்ம எத்தனையோ பேருக்கு உதவி இருப்போம், எவ்வளவு பேரை படிக்க வச்சிருப்போம். ஏதோ ஒரு ஊழினுடைய வழியாலோ அல்லது ஏதோ ஒரு நிலையால் நம்ம நிலையை தாழ்ந்த பொழுது அவங்க யாருமே அதை நினைச்சு பார்த்து செயல்படுறவங்கன்றது சிலர். அதாவது ஒரு பாட்டே ஒண்ணு வரும், காலாடு பொழுதில் கழிக்கிளைஞர் வானத்து மேலாடு மீனில் பலராவர். காலாடு பொழுதில் தான் நம்ம கையில காசு பணம் செல்வம் இதெல்லாம் நிறைய இருந்தாக்கா நம்மை சுற்றி அவருக்கு தெரியும், அவர் எனக்கு உறவினர், எனக்கு சொந்தக்காரர், அவனும் நானும் நண்பர்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்மை சுற்றி வரக்கூடிய உறவினர்கள் பலராம். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றாங்க. நம்ம கையில காசு பணம் இருந்தாக்கா நம்ம சுற்றி வரக்கூடிய நண்பர்கள் உறவுகள் சுற்றி எல்லாருமே எப்படி இருப்பாங்கன்னா, வானத்து மேலாடு மீனில் பலராவர். வானத்துல எவ்வளவு நட்சத்திரம் இருக்குது இல்லையா, அந்த நட்சத்திரங்களை விட பலரா நம்மளை சுத்தி வருவாங்க. ஆனா இடர் ஒருவர் உற்றக்கால், ஒரு துன்பம் வந்துட்டாக்கா தொடர்புடையோம் என்பார் சிலர். எனக்கு அவரை தெரியும்னு சொல்றவங்க ரொம்ப கொஞ்சம் பேருன்னு சொல்றோம். காலாடு பொழுதில் கிளைஞர் வானத்து மேலாடு மீனில் பலராவர், ஏலா இடர் ஒருவர் உற்றக்கால் ஈர்முன்ற நாட தொடர்புடையோம் என்பார் சிலர். அதுதான் உலக வழக்கம். அதனாலதான் உன்னால் உயர்ந்த நிலையடைந்தோர் நிறைய பேர்கள் உண்டு, அவர்கள் உனது நிலை தாழ்ந்த பின்பு ஒதுங்குவார்கள் கண்டு. உன்னை பார்த்துட்டு இப்ப ஒதுக்குவாங்க. உன் கூடவே இருந்தவெல்லாம் உன்னுடைய கையில இருந்த காசு கரைஞ்ச உடனே உன்னை பார்த்து வெறுத்து ஒதுக்கிட்டு போவாங்க. நீ அதெல்லாம் நினைச்சு மனம் குமுறாத, மனம் கலங்காத. அவர்களை மண்ணா மதித்து, மண்ணாய் அவரை மதித்து நீயும் துணிவுமே கொண்டு நாளும் முயன்று பாடுபட்டால் நன்மையும் உண்டு வெற்றியும் உண்டு. அந்த நேரத்துல தான் ஊக்கமோட உழைத்து நம்முடைய செல்வத்தை உயர்த்தி வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர்வுன்னு சொல்லிட்டு நம்ம வாழ்வையும் எண்ணங்களையும் உயர்வா அமைச்சுக்கிட்டு உயர்வா வாழணும் இந்த பாட்டு சொல்லுது. அந்த பாட்டை பாடிடுறேன். ஒரு நிமிடம் மட்டும் பொறுத்தருங்க. பணம் பந்தியிலே குணம் குப்பையிலே, இதை பார்த்து அறிந்து நடக்காதவன் மனிதனில்லே, பிழைக்கும் மனிதனில்லே. பணம் பந்தியிலே குணம் குப்பையிலே, இதை பார்த்து அறிந்து நடக்காதவன் மனிதனில்லே, பிழைக்கும் மனிதனில்லே. ஒண்ணும் தெரியாளானாலும் பணம் இருந்தாலே அவனை உயர்த்தி பேச மனித கூட்டம் நாளும் தப்பாதே.
ஒண்ணும் தெரியாளானாலும் பணம் இருந்தாலே அவனை உயர்த்தி பேச மனித கூட்டம் நாளும் தப்பாதே. என்ன அறிவு இருந்திட்டாலும் பணமில்லாத ஆளை, என்ன அறிவு இருந்திட்டாலும் பணமில்லாத ஆளை உலகம் எந்த நாளும் மனிதனாக மதிக்க மாட்டாதே. பணம் பந்தியிலே குணம் குப்பையிலே, இதை பார்த்து அறிந்து நடக்காதவன் மனிதனில்லே, பிழைக்கும் மனிதனில்லே. ஆளையாளு புகழ்வதெல்லாம் பணத்துக்காகத்தான், பணம் அகன்று விட்டால் புகழ்ந்த கூட்டம் இகழும் உன்னைத்தான். ஆளையாளு புகழ்வதெல்லாம் பணத்துக்காகத்தான், பணம் அகன்று விட்டால் புகழ்ந்த கூட்டம் இகழும் உன்னைத்தான். ஏழ்மை நிலை வந்தால் நேசர் யாரும் இல்லை, ஏழ்மை நிலை வந்தால் நேசர் யாரும் இல்லை, இதை எண்ணி பார்த்து நடக்காதவன் அடைவான் தொல்லை. பணம் பந்தியிலே குணம் குப்பையிலே, இதை பார்த்து அறிந்து நடக்காதவன் மனிதனில்லே, பிழைக்கும் மனிதனில்லே. உன்னால் உயர்ந்த நிலை அடைந்தோர் நிறைய பேர்கள் உண்டு, உன்னால் உயர்ந்த நிலை அடைந்தோர் நிறைய பேர்கள் உண்டு, அவர்கள் உனது நிலை தாழ்ந்த பின்பு ஒதுங்குவார்கள் கண்டு. மண்ணாய் அவரை மதித்து நீயும் துணிவுமே கொண்டு, மண்ணாய் அவரை மதித்து நீயும் துணிவுமே கொண்டு, நாளும் முயன்று மேலும் பாடுபட்டால் வெற்றியும் உண்டு. பணம் பந்தியிலே குணம் குப்பையிலே, இதை பார்த்து அறிந்து நடக்காதவன் மனிதனில்லே, பிழைக்கும் மனிதனில்லே. பணம் பந்தியிலே குணம் குப்பையிலே அப்படி இந்த பாட்டு முடியும். அப்ப பணத்தினுடைய அவசியம், நம்ம சுற்றி நம்மோடு சேர்ந்து இருக்கவங்க யாருன்னு சொல்லிட்டு ஆராய்ந்து பார்த்து அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும், வாழ்க்கைய சிறப்பா அமைச்சுக்கணும். அடுத்த பாடல் என்னன்னு சொன்னா, அதாவது இன்பத்து பால் இருக்குது இல்லையா, இன்பத்து பால்ல நம்ம யாருமே இன்பத்து பாலை படிக்கிறதே கிடையாது பொதுவாவே. ஏன்னு சொன்னா அது என்னமோ நமக்கு ஒரு தேவையில்லாத ஒரு பாடல் மாதிரி நினைச்சுக்கிட்டு போறோம். ஆனா அந்த இன்பத்து பால் படிக்கும் பொழுதுதான் தெரியும் வள்ளுவர் எவ்வளவு வள்ளுவர் ஒரு மிகச்சிறந்த காதலர். காதலிக்காத ஒருவனாலும் இப்படி எல்லாம் எழுதவே முடியாது. காதல் என்பது அன்பு தானே, அன்பு தானே இந்த உலகத்துக்கு அவரே எழுதியிருப்பாரு இல்லையா, அன்பின் வழியது உயிர்நிலை அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அன்பு இருக்கிறவங்க எல்லாருமே காதலர்கள் தான். அந்த அந்த ஒருவன் ஒருத்தி அந்த இளமை பருவத்துல ஒருவனும் ஒருத்தி கொள்ளக்கூடிய அந்த காதல் தான் அவங்க வாழ்க்கையை வளமாக்குது, இன்பமாக்குது, பிற்கால சந்ததிக்கும் வழி கோடுது இல்லையா. அதையெல்லாம் ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு. அதுல எனக்கு ஒரு அதிகாரம் ரொம்ப பிடிக்கும், புலவி நுணுக்கம் அப்படின்னு சொல்லிட்டு. புலவி நுணுக்கம்னா அதாவது தலைவன் தலைவின்னு தான் சொல்லுவாங்க, கணவன் மனைவின்னு கூட வச்சுக்கலாம் நம்ம. அதை அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடி அவங்க தலைவன் தலைவியா இருப்பாங்க, திருமணம் ஆன பிறகு கணவன் மனைவி ஆயிடுவாங்க. அப்படி இருக்கும் பொழுது ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பண்ணுவாங்க, வம்பு கிழிப்பாங்க. முதல்ல அவன் வம்பு கிழிப்பான், இல்லாட்டி அவ வம்பு கிழிப்பான். அத ஊடல்னு சொல்லுவாங்க. அது எப்பவுமே ஒன்னா இருந்தாக்கா நல்லா இருக்காதுல்ல. எப்பவுமே ஒரே ஸ்வீட்டாவை சாப்பிட்டுருந்தா கொஞ்சம் காரமும் கொஞ்சம் வேணும் இல்லையா வாழ்க்கையில. அது மாதிரி அந்த ஊடல் கொள்றது என்பது ஒரு இயல்பான ஒன்றுதான். அதுல பல நுணுக்கங்கள் இருக்குது. அந்த ஊடல் மூலமா ஒருத்தர் மறைமுகமா மகிழ்வித்துக் கொள்றதுதான். அதுல நிறைய பாடல்கள் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஒரு 2 பேர் இருக்காங்க, ஒரு ஆணும் பெண்ணும். 2 பேருக்கு இடையில ஒரு ஊடல் வந்துடுது. உடனே அவன் என்ன பண்றான், இவன் என்ன பேசாமே இருக்கிறாள், வேணும்னே சொல்லிட்டு என்ன பண்றா, பேசாம இருக்கிறா. பேசாம இருந்த உடனே சரி நம்ம பொதுவா ஒரு வழக்கம் உண்டு, குழந்தையோ பெரிய தும்முனாக்க என்ன பண்ணுவான், 100ன்னு வாழ்த்துவோம். முக்கியமா இப்ப நம்ம குழந்தைகளை வாழ்த்துறோம், அந்த காலத்துல பெரியவங்களே வாழ்த்துனாங்க போல இருக்கு. தும்மல் வந்துனாக்கா அதை வாழ்க அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி 100ன்னுவாங்க. 100, இன்னொரு தும்மல் போட்டா 200 அப்படின்னு வாழ்த்துவாங்க இல்லையா. அதாவது 100 ஆண்டு வாழணும், 200 ஆண்டு வாழணும்னு அர்த்தம் அதுக்கு. அதே போல வள்ளுவர் ஒரு காட்சியை காட்டுறார். அவன் ரொம்ப கோபமா அவன் மேல பிணக்கு கொண்டிருக்கிறா. அதால ஊடி இருந்தேமா, அதாவது பொறுத்தவர்களுக்கு என்ன பண்றான்னா, அவன் தும்மி காமிக்கிறான், உடனே தும்முறான்.
நாம வந்து அவங்களுக்கு தலைவி கூற்று மாதிரி வருது இந்த பாட்டு. அவன் வந்து 2 பேரும் நாங்க வந்து தோழி கிட்ட சொல்ற மாதிரி வருது. நாங்க 2 பேரும் சின்ன சண்டையில பிரியாம பேசாம இருந்தோம். அப்போ வந்து அவர் என்ன பண்ணாரு, எனக்கு எப்படியாவது பேச வைக்கணும். நான் தும்மினாக்கா நான் வாழ்த்துவேன் இல்லையா 100 ஆண்டுன்னு சொல்லிட்டு. அதனால அவரு தும்மினாரு. ஊடி இருந்தோமா தும்மினார். நாங்க 2 பேரும் பேசாம இருந்தோமா அவர் தும்மினாரு. எதுக்காக? நீடு வாழ் என்பாக்கறிந்து. நான் அவனை வந்து நீ 100 ஆண்டு வாழணும்னு சொல்லுவேன். அப்ப பேசிடுறேன் இல்லையா, அப்புறம் பேசலாம்னு சொல்லிட்டு அப்படி அழகா எவ்வளவு ஒரு காட்சிப்படுறாரு பாருங்க. ஊடி இருந்தேமா தும்மினார். யாம் தம்மை நீடுவாழ் என்பாக்கறிந்து. நான் அவனை நீடு வாழ்கன்னு சொல்லுவேன்னு நான் சொல்லிட்டுதான் அவன் தும்புறான் வேணும்னே அப்படிங்கிறான். அப்புறம் இன்னொரு இடத்த என்ன ஆகுச்சுன்னா, இதே பாடல்ல இந்த குரல்லயே இந்த அதிகாரத்திலேயே அவன் என்ன சொல்றான், யாரினும் காதலம் என்றேனா அவன் சொல்றான், இந்த உலகத்திலேயே நான் உன்னைத்தான் ரொம்ப விரும்புறேன். உலகத்துல உள்ள எல்லாரை விட நான் உன்னாலதான் அன்பு வச்சுக்கிறேன்னு சொன்ன உடனே அவன் என்ன பண்றான், உலகத்துல உள்ள ஆள் எல்லாருமா, அப்ப எத்தனை பேர் உனக்கு தெரியும், என்னை விட எத்தனை பேர் உனக்கு தெரியும், நான் நீ உன் மேல அன்பு வச்சிருந்தான் சொல்ல வந்தேன் நானு. ஆனா அவ உடனே யாரை விட எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்னு நினைச்சு கோபம் கொண்டாளாம். அதை வள்ளுவர் ஆள் அழகா சொல்றாரு பாருங்களேன். யாரினும் காதலம் என்றேனா அதுக்கு தலைவன் கூற்றுது. நான் எல்லாரை விட உன் மேல அன்பு வச்சிருக்கேன்னு சொல்றேன்னா, அப்படியா, யாரை விட யாரு யாரு மத்தவங்க எல்லாம் யாரு அப்படின்னு கேக்குறாள் அவன். யாரினும் காதலம் என்றேனா ஊடினாள் யாரினும் என்று யாரை விட யாரன். இப்படி நான் நல்லது அவளை புகழ்ந்து சொன்னாலும் கூட அதுக்கும் கூட ஒரு அதுலயும் ஒரு குற்றம் கண்டுபிடிக்கிறா அவ அப்படின்னு சொல்றான். உடனே இன்னொரு முறை என்ன பண்ணானா அவன் தலைவன், இந்த பிறவியில நான் உன்னை பிரியவே மாட்டேன் அப்படின்னு சொல்றானா. இந்த பிறவியில பிரிய மாட்டேன்னா அப்ப அடுத்த பிறவியில பிரிஞ்சிருவியா அப்படின்னு அவ கேக்குறாளாம். இம்மை பிறப்பில் பிரியலம் என்றேனா கண்ணிறை நீர் கொண்டனன். இந்த பிறப்புல நான் பிரிய மாட்டேன்னு நான் சொல்றேன். உடனே அவ கண்கள் கலங்கி போயிடுச்சு. என்ன ஏன்னு கேட்டாக்கா, நீ அடுத்த பிறவியில பிரிஞ்சிருவியா என்ன அப்படின்னு கேக்குறாங்க. புறநானூற்றுல ஒரு பாட்டு வரும், இம்மை மாறி மறுமை ஆகினும் நீயாகியர் என் கணவனை யானாகியர் நீ நெஞ்சு நேர்பவடேன்னு சொல்லிட்டு, இந்த பிறவி போய் அடுத்த பிறவி வந்தா கூட நான் தான் உனக்கு மனைவி ஆகணும். உன் மனதுக்கு இணைந்தவளா நீதான், என் மனதுக்கு இணைந்தவனா நீதான் இருக்கணும் அந்த பாட்டு சொல்லும். அத போல இம்மை பிறப்பில் பிரியலம் என்றேனா கண்ணிறை நீர் கொண்டனன் ஒரு பாட்டு. அடுத்தது இன்னொரு இடத்துல என்ன சொல்றான்னா, அந்த குரலே வரிசையா வருது அந்த அதிகாரத்திலேயே. உள்ளினேன் என்ற இப்பதான் நினைச்சேன்னு சொல்றேன். நினைச்சியா, அப்ப இவ்வளவு நேரம் மறந்துட்டு இருந்தியா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் வந்து என் மேல என்னோட வம்புக்கு வரா அவ அப்படின்னு சொல்றாரு இந்த பாட்டுல. உள்ளினேன் என்றேன், உள்ளினேன்னா நினைத்தேன்னு சொன்னேன். மற்ற என் மறந்தீர், அப்ப ஏன் மறந்தாதான் நினைக்க முடியும். அப்ப நீ மறந்துட்ட, அதெல்லாம் நினைக்க முடிஞ்சது. அப்ப ஏன் என்ன மறந்த என்று என்னை புல்லால் புலத்தக்கனர். என் மேல ஊடல் கொண்டு நிக்கிறா இவளுக்கு என்ன பண்றதுனே புரியலையே எனக்கு அப்படிங்கிறான். அப்புறம் அவன் என்ன பண்ணா, நான் தும்மினேன், அவ வாழ்த்துனா. சரி, உடனே தும்மின உடனே வாழ்த்தினாலன்ட்டு பேச போனா பொதுவா தும்மினாலோ குறையா இருந்தாலும் நம்ம என்ன சொல்லுவோம்னா, யாரோ நம்ம நினைக்கிறாங்கன்னு சொல்லுவோம் இல்லையா. அது மாதிரி நான் தும்மினேன், உடனே அவ வாழ்த்துனா. உடனே என்ன பண்ணா, யார நினைச்சிட்டு நீ தும்முன, யாரையோ நினைச்சிருக்கிற, அதான் தும்மல் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஊடல் கொண்டாளாம். வழுத்தினால் தும்மினேனாக, நான் தும்மினேன், அதுக்கு அவ வாழ்த்துனா என்ன. அதுக்கப்புறமா என்ன பண்றா, அழித்து அழுதாள். யாருள்ளி தும்மினீர், யார நினைச்சு நீ தும்மின அப்படின்னு கேட்டு என்கிட்ட அன்பா சண்டை போடுறா அப்படிங்கிறா. அப்புறம் இன்னொரு நாள் என்ன ஆச்சுன்னா, அவன் எனக்கு தும்மல் வந்தது. சரி, தும்முனாக்கா இவன் என்ன சொல்றா, யார நினைச்சு தும்முனன்னு கேக்குறாளே, அதால நம்ம தும்மலை மறைச்சு கொஞ்சம் பொறுத்துப்போம், மறைச்சிப்போம். பொதுவாவே ஒரு நல்ல காரியங்களை பேசும்பொழுதோ ஏதாவது பண்ணும்போது யாருமே தும்பக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதுவும் ஒரு தும்மல் தும்பக்கூடாது, 2 தும்மல் தும்பணும்னுவாங்க. ஆனா அந்த அந்த நேரத்துல தும்மல் வந்து இந்த தும்மல் இருமல் இதெல்லாம் நம்ம அடக்கணும்னு நினைச்சாலும் முடியாது இல்லையா. ஆனா அதுக்கு நான் எங்க ஒரு புத்தகத்துல படிச்சிருக்கிறேன், அப்படி தும்மல் வரும் பொழுது ஒரு சபையிலேயே ஒரு அவையிலேயே நம்ம இருக்கும் பொழுது அந்த தும்மலை அடக்கணும்னு சொன்னா மேல் உதட்டை வந்து கீழ் பற்களால அப்படி இழுத்து கடிச்சுக்கிட்டாக்கா தும்மல் வராதுன்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அது உண்மையா நான் செஞ்சு பார்த்திருக்கிறேன். அது மாதிரி இவன் என்ன பண்ணானா, தும்மனா மறைச்ச உடனே அழுதாளாவும், அப்பவும் அழுதாளாம். ஏன், யாரோ உன்னை நினைக்கிறாங்க, அதை நான் தெரிஞ்சுக்க போறேன்னு சொல்லிட்டு உனக்கு தும்மல் வருது, அதை நான் தெரிஞ்சுக்க போறேன்னு சொல்லிட்டு நீ என்ன பண்ற, உன்னுடைய தும்மலை நீ அடக்குற அப்படின்னு அழுதாளாம்.
தும்மு செருப்ப அழுதாள் நுமர் உள்ளல் எம்மை மறைத்தீரோ. உன்னுடைய மனசுல இருக்கிறத எனக்கு காட்டாம நீ மறைக்கிற, யாரோ உன்னை நினைக்கிறாங்க அப்படின்னு தும்முனாலும் அழுவுறா, தும்மலை மறைத்தாலும் அழுவுறா அப்படின்னு சொல்லிட்டு கடைசி குரல் என்னன்னா ரொம்ப அழகா இருக்கும். நினைத்திருந்து காயினும் நினைத்திருந்து நோக்கினும் காயும். அவளை பாக்குற, அவ அழகுல பாக்குற, எப்படி நடக்கிறா, என்ன அழகா இருக்கா, எவ்வளவு சீரா வேலையை செய்யறான்னு சொல்லிட்டு அவளை பார்த்துக்கிட்டே நானு எது அந்த அது என் மனசுக்குள்ளேயே நான் வேந்துகிட்டு இருக்கிறேன். ஆனா அவ என்ன பண்றா, அவளையே அதையெல்லாம் மனசுல நினைச்சுக்கிட்டு நான் அவளையே பாக்குறேன். பார்க்கும்பொழுது நீ யாரையோ நினைச்சுக்கிட்டு என்ன பாக்குற அப்படிங்கிறாளாம். நினைத்திருந்து நோக்கினும் காயும். அவளை பத்தியே நினைச்சுக்கிட்டு இருந்து அவளையே பார்த்துட்டு இருந்தாலும் கூட அவள் என் மீது கோபம் கொள்வாள். ஏன்? அனைத்து நீர் யாருள்ளி நோக்கி நீர் என்று, யாரை பார்த்து நீ யார மனசுல வச்சுட்டு இப்படி பாக்குற அப்படின்னு இந்த புலவனுக்கு இப்படித்தான் இன்பத்து பாடல உள்ள ஒவ்வொரு குரலுமே அவ்வளவு அருமையா இருக்கும். இந்த பாடல்கள் நினைக்கும் பொழுது எனக்கு ஒரு பாட்டு ஒண்ணு ஞாபகம் வரும். அதாவது என்ன பாட்டுன்னா, அந்த பாட்டு நீங்க நிறைய பேர் கேட்டிருப்பீங்க. ரெண்டு பழனின்ற படத்துல வரக்கூடிய பாடல் இது. அந்த பாடல்ல என்ன வரும்னா, இந்த பாட்டுக்கு அர்த்தம் தான் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. ஒரு தலைவர் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி அவன் வர்றான். அப்போ ஒரு புது புடவை கட்டிட்டு நிக்கிறா. பண்ண யாரு கொடுத்த புடவைன்னு கேக்குறான். ஏது புதுசா இதை புடவைன்னு கேக்குறான். அதுவா என்னை அவன் மாமனா மைத்துனான்னு தெரியல, என்ன பண்றான், என்னவோ எப்படியோ என்ன மயக்கிட்டான், அவங்க என் மார்போடு என்ன அணைச்சு கொடுத்த புடவைதான் இதுன்னு அவ சொல்றான். உடனே ஆஹா, நான் உன்னெல்லாம் விரும்புகிறேன், நீ என்னெல்லாம் விரும்பி நினைச்சிட்டு இருக்கிற, நானு எவனும் ஒருத்தன் கொடுத்தான்னு சொல்லிட்டு ஒரு புடவையை கட்டி வந்து நிக்கிறிய, அப்ப நான் யாரு அப்படின்னு கேக்குறான் அவன். உடனே அவ சும்மா இல்லை. அப்பவும் அவன் என்ன சொல்றான்னா, அவன் ரொம்ப நல்லவன், நல்ல பெண்ணுன்னு சொல்லிட்டு என்னை என் கையை பிடிச்சி எண்ணங்கள் துளை என்னை பிடிச்சு அணைச்சான். ஆனா அதெல்லாம் நான் எப்படி சொல்ல முடியும் அப்படிங்கிறாவ. உடனே அவனுக்கு ரொம்ப கோவம் வந்தது. ஆகா, வெத்தலை பாக்கு வச்சு கல்யாணம் பண்ணலாம் நான் நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன் உன்னை, ஆனா நீ என்ன பண்ற, எவனையும் கட்டி பிடிக்கவும் தொட்டு அணைக்க எவனையோ நினைக்கிறிய, இது என்ன கதை அப்படின்னு கேட்ட பிறகு அப்புறம் அவ அதை வேற விதமா முடிப்பா. அந்த பாட்டை பாடும்போது உனக்கு புரியும். அந்த பாட்டை பாடுறேன், நேரம் ஆயிடுச்சு. வட்ட வட்ட பாறையிலே நிக்கும் வேளையிலே யார் கொடுத்த சேலையடி ஆலவட்டம் போடுதடி, ஆலவட்டம் போடுதடி. வட்ட வட்ட பாறையிலே நிக்கும் வேளையிலே யார் கொடுத்த சேலையடி ஆலவட்டம் போடுதடி, ஆலவட்டம் போடுதடி. மாமனோ மைத்துனனோ மாமாயம் செய்பவனோ, மாமனோ மைத்துனனோ மாமாயம் செய்பவனோ, மைபோட தெரிந்தவனோ மயக்கு வித்தை பயின்றவனோ, மார்போடு என்னை அணைத்து வாங்கி தந்த சேலையது, வாங்கி தந்த சேலை இது. வட்ட வட்ட பாறையிலே நிக்கும் வேளையிலே யார் கொடுத்த சேலையடி ஆலவட்டம் போடுதடி, ஆலவட்டம் போடுதடி. முன்னொருவன் தொட்டு மோகம் கொண்ட பெண்ணை இன்னொருவன் தொடவோ, இந்த கள்ளுக்கும் சொல்லுக்கும் காத்து கிடந்தவன் முள்ளில் உறங்கிடவோ, இன்று முள்ளில் உறங்கிடவோ. முன்னொருவன் தொட்டு மோகம் கொண்ட பெண்ணை இன்னொருவன் தொடவோ, இந்த கள்ளுக்கும் சொல்லுக்கும் காத்து கிடந்தவன் முள்ளில் உறங்கிடவோ, இன்று முள்ளில் உறங்கிடவோ. கண்ணுக்கு நல்ல பெண் என்று மெல்ல கையை பிடித்து எண்ணங்கள் துள்ள, கண்ணுக்கு நல்ல பெண் என்று மெல்ல கையை பிடித்து எண்ணங்கள் துள்ள, அள்ளி எடுத்தான் ஆனந்தம் கொள்ள, ஐயோ மத்தது என்னன்னு சொல்ல, ஐயோ மத்தது என்னன்னு சொல்ல. வட்ட வட்ட பாறையிலே நிக்கும் வேளையிலே மார்போடு என்னை அணைத்து வாங்கி தந்த சேலை இது, வாங்கி தந்த சேலை இது. வெற்றிலை பாக்குடன் நிச்சய தாம்பூலம் வைப்பவன் நானடியோ, உன்னை தொட்டு கட்டி பிடிக்கவும் தொட்டு அணைக்கவும் வந்தவன் யாரடியோ, இங்கு வந்தவன் யாரடியோ. வெற்றிலை பாக்குடன் நிச்சய தாம்பூலம் வைத்தவன் நானடியோ, உன்னை கட்டி பிடிக்கவும் தொட்டு அணைக்கவும் வந்தவன் யாரடியோ,
இங்கு வந்தவன் யாரடியோ? கண்ணுக்கு கண்ணன் உள்ளத்தில் கள்ளன், கன்னத்தில் சின்னம் செய்வதில் மன்னன். கண்ணுக்கு கண்ணன் உள்ளத்தில் கள்ளன், கன்னத்தில் சின்னம் செய்வதில் மன்னன். வந்து பிடித்தவன் அந்நியன் அல்ல, மாமா உன் பெயர் எப்படி சொல்ல? மாமா உன் பெயர் எப்படி சொல்ல? வட்ட வட்ட பாறையிலே வந்து நிற்கும் வேளையிலே, மார்போடு என்னை அணைத்து நீ வாங்கி தந்த சேலை இது. டேய், நீ தாண்டா வாங்கி கொடுத்த அந்த புடவை அப்படின்னு கடைசியில முடிக்கிறா. உன் பேரை நான் எப்படி சொல்றதுன்னு சொல்றா அவ. இப்ப பேர் சொல்றதெல்லாம் சாதாரணமாய் போச்சு. நன்றி. அந்த உறவின் நுணுக்கம் என்ற குரல்களை நினைக்கும் பொழுது எனக்கு இந்த பாடல் ஞாபகம் வரும். அவைக்கு நன்றி. இந்த வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி. ஏதோ ஓரளவுக்கு பாடுகள். இந்த பாடலாம் ரொம்ப சிறப்பான பாடல்கள். என்னால முடிஞ்ச வரைக்கும் கொடுத்திருக்கிறேன். அவையினர் அனைவருக்கும் நன்றி. வாய்ப்பு தந்தமைக்கு நன்றி. வணக்கம். நன்றி, நன்றிங்கம்மா. மிகவும் அற்புதமான ஒரு சிறப்புரை. இனிய பாடல்கள், நிறைய நிறைய செறிவு நிறைந்த கருத்துக்களோடு கலந்த ஒரு இனிய அனுபவத்தை அதிகாலை அன்பு பரிசாக வழங்கிய தருணங்களுக்காக சொல்லரங்க சொந்தங்களாகிய அன்பு நண்பர்கள் ஒவ்வொருவருடனும் இணைந்து சரித்திரம் படைப்போம் தளம் தங்களுக்கு மனம் நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றது. அன்பிற்கினிய நண்பர்களே, நாம் அனைவரும் இணைந்திருப்பது சரித்திரம் படைப்போம் தளம். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு தொகுப்பு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பு, வார இறுதியில் சிறப்பு விருந்தினரின் அழைப்பு, ஞாயிறுதோறும் நமக்கே நமக்கான விடுப்பு என்ற அடிப்படையில் நமது தளம் இயங்கி வருகின்றது. அவ்வரிசையில் இந்த வாரம் முழுக்க அமிழ்தம் என்ற ஒரு அற்புதமான தொகுப்பின் கீழ் நமது சிந்தனைகளை செழுமைப்படுத்தி வருகின்றோம். இந்த அமிழ்தம் தொகுப்பில் இன்றைய நிகழ்வாக நமது தளத்தில் தொடர் நிகழ்வாக மாதந்தோறும் அரங்கேறி வரும் திரை இசையில் திருவள்ளுவர் என்ற அருமையான ஒரு தொடர் நிகழ்வு. திருக்குறளையும் திரை இசையையும் ஒப்புமைப்படுத்தி அதில் உள்ள நல்ல நல்ல விடயங்களை, வாழ்வியல் தத்துவங்களை, நமது வாழ்வியலை இன்னும் இன்னும் சிறப்பாக்கிக் கொள்வதற்கான வழிமுறைகளை மிக எளிமையாக ஒவ்வொருவருக்கும் சென்றடையும் வகையில் வெகு சிறப்பாக தந்து வருகின்றார் புலவர் ராணியம்மாள் அவர்கள். அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை சரித்திரம் படைப்போம் தளத்தின் சார்பில் மனம் நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம். நாளை நமது தளத்தில் அமிழ்தம் என்ற அற்புதமான தொகுப்பில் நல்வாழ்வு நம் கையில் என்ற தொடர் நிகழ்வின் மற்றும் ஒரு அழகிய பாகத்தினை நமக்கு அன்பு பரிசாக வழங்க இணைகின்றார் ராஜசங்கரி அவர்கள். ஒவ்வொரு நாள் நிகழ்வுகளிலும் சரித்திரம் படைப்போம் தளத்தோடு இணைந்து பயணிக்கவும் நமது வாழ்வியல் வழித்தடங்களை இன்னும் இன்னும் வளப்படுத்திக் கொள்ளவும் அன்புடன் அழைக்கின்றோம். இப்பொழுது நிகழ்வின் நெறியாளுமையை தொடரவும் முதன்மை கருத்தினை வழங்கிடவும் அன்பு தோழர் கற்பகவல்லி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். நன்றி. நன்றிங்க தோழர். அனைவருக்கும் வணக்கம். திரை இசையில் திருவள்ளுவர் அப்படின்ற ஒரு தொடர் நிகழ்வுல ராணி அம்மா அவர்கள் இன்றைக்கு அமிழ்தம் அப்படின்ற தலைப்புக்கு ஏற்ற மாதிரி நிறைய கருத்துக்கள் அழகா பகிர்ந்துகிட்டாங்க. திரைப்பட பாடல்கள், அதை ஒட்டி வரும் திருக்குறள்கள், குறுந்தொகை பாடல்கள், இப்படி நிறைய அழகா பகிர்ந்துகிட்டாங்க. நம்ம முதல் பாடல் நினைப்பதெல்லாம் நடந்துவிட்டால் தெய்வம் ஏதுமில்லை அப்படிங்கிற ஒரு பாடல். நம்ம உணவுக்கு அளவு இருக்கிறது, உடுக்கும் உடைக்கு அளவு இருக்கு போதும்னு நம்ம சொல்லிடுவோம். ஆனால் நம்மளுடைய எண்ணங்களுக்கு அளவு அப்படிங்கிறதே கிடையாது. 80 கோடி எண்ணங்கள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. மனதை அடக்கிறது தான் மிகப்பெரிய விஷயம் அப்படிங்கிறதும், அதையே நினைச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னாக்கா, நடந்ததையே நினைச்சிட்டு இருந்தோம்னாலும் நமக்கு அமைதியே கிடையாது. 1000 வாசல் இதயம், அதில் 1000 எண்ணங்கள் உதயம் ஆகும் அப்படிங்கும்போது 1000 சவால்கள், அப்படி 1000 எண்ணங்கள் வரும்போது 1000 சவால்கள் வருது. வாழ்க்கை எங்க தொடங்குது எங்க முடியுது அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. அந்த மாற்றம் அப்படிங்கிறது தான் வாழ்க்கையில ஒண்ணு மாறாதது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இதுவும் கடந்து போகும் அப்படின்னு நம்ம வாழும்போது அந்த வாழ்க்கையில இருக்கிற மயக்கங்கள் நமக்கு தீரும்.
அறிவு அப்படிங்கிற அங்குசத்த போட்டு மனத நல்ல வழியில கொண்டு போக வேண்டும். அப்ப நம்ம வாழ்க்கையில உயர முடியும் அப்படிங்கிறத சொன்னாங்க. அந்த திருக்குறள் "சென்ற இடத்தால் செலவிடாதே தொரீஇ நன்றின்பால் உயிப்பது அறிவு" அப்படிங்கிற ஒரு திருக்குறள் பகிர்ந்துகிட்டாங்க. அடுத்த பாடலாக "கண் போன போக்கிலே கால் போகலாமா" அப்படிங்கிற பாடல் அழகா சொன்னாங்க. "ஊருக்கு உபதேசம் அது பெண்ணே உனக்கும் எனக்கும் இல்லை" அப்படிங்கிறதும், அந்த ஊர் பார்த்த உண்மைகளில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறதையும் சொன்னாங்க. "முகத்தின் இனிய நகாஅ அகத்தின்னா வஞ்சரை அஞ்சப்படும்" அப்படிங்கிறது. தவறு செய்வது அப்படிங்கிறது ஒரு மனித இயல்பு தான். தவறு அப்படிங்கும்போது தவறுங்கிறது தவறி செய்வது, தப்பு என்பது தெரிந்து செய்வது. அப்படி நம்ம தவறு செஞ்சுட்டோம் அப்படின்னாக்கா, அத திருத்திட்டு நம்ம வாழ வேண்டும். அப்படி திருத்திக் கொண்டு இந்த ஊரெல்லாம் நம்ம பேர் சொல்ற மாதிரி வாழ வேண்டும். "நோயெல்லாம் நோய் செய்தார் மேலவாம் நோய் செய்யார் நோயின்மை வேண்டுபவர்" அப்படிங்கிற இந்த பாடல். இந்த பாடலையும் அழகா அம்மா பாடுனாங்க. அடுத்த பாடல் "தூங்காதே தம்பி தூங்காதே" அப்படிங்கிற ஒரு பாடல். அதுல அந்த சிறை காவலாளி தூங்கிட்டு இருப்பாரு. உள்ள கதாநாயகன் உள்ள சிறைக்குள்ள இருந்து பாடுறாரு. ஏன்னா தூங்கிட்டே வெளியே இருந்தோம்னா இந்த அ சத்திரத்துல தான் நம்ம போய் வாழ வேண்டியது வரும் அப்படிங்கிறதும், அ படையில தூங்கிட்டோம்னா வெற்றி போயிடும். பள்ளியில தூங்கிட்டோம்னா கல்வி போயிடும். கடமையில தூங்கிட்டோம்னா புகழ் போயிடும். கடையில தூங்கிட்டோம்னா முதல் போயிடும். அதே மாதிரி ஒரு கடை வாடிக்கையாளர் கூட நம்ம ஏதாவது கேட்டோம்னா, இல்ல அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. வேற பொருள் இருக்குன்னு சொல்லுவாங்க. இல்ல பக்கத்து கடையில வாங்கிட்டு வந்து கொடுக்க சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அவங்க ஒரு ஒழுங்கோட இருப்பாங்க. கடமையோட செய்வாங்க. அந்த மாதிரி நம்ம கடமையை சரியா செய்யும்போது இந்த உலகம் வந்து ஒழுங்கா இயங்கும். அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது அதிர்ஷ்டம் வரும் போகும் அப்படிங்கிறது. அந்த பாடலையும் அழகா அம்மா பாடுனாங்க. அடுத்த பாடல் பார்த்தோம்னா, "பணம் பந்தியிலே குணம் குப்பையிலே" அப்படிங்கிற ஒரு அருமையான பாடல். "இல்லானை இல்லாளும் வேண்டாள் ஈன்ற தாயும் வேண்டாள்" அப்படின்னு சொல்லுவாங்க. பணம் இல்லாதவர்கள இந்த உலகத்துல யாருமே மதிக்க மாட்டாங்க. பார்க்கடல் அத கடையும் போது கூட நெறைய கிடைக்குது. அதுல தேவையில்லாததும் கிடைக்குது. அந்த பார்க்கடல்ல கிடைச்சத விஷத்த சிவனுக்கு குடுக்குறாங்க. சிவனுக்கு தான் கிடைக்குது. திருமாலுக்கு திருமகள் கிடைக்கிறாங்க. இப்ப சிவனுக்கு ஏன் அப்படி கிடைச்சதுன்னா, அவரு ஒரு புலித்தோல் போர்த்திட்டு சரியான உடை உடுக்கவில்லை. ஆனா திருமால் பார்த்தோம்னா பட்டு பீதாம்பரம்னு ரொம்ப சிறப்பா உடை உடுத்திட்டு வர்றாரு. அதனால யாருக்குமே பணம் இல்லாதவர்கள யாரும் மதிக்க மாட்டாங்க. உலகம் காசு பணத்த பார்த்து தான் மதிக்கும். ஒண்ணும் தெரியாத ஆளாக இருந்தால் கூட பணம் இருந்தால் இந்த உலகம் அவர்களை உயர்த்தி பேசும். பணம் இல்லை அப்படின்னா அவங்கள மனிதனாக கூட மதிக்காது. அதுக்கான திருக்குறள் "பொருள் அல்லவரை பொருளாகச் செய்யும் பொருள் அல்லது இல்லை பொருள்" அப்படின்னு சொல்றாரு திருவள்ளுவர். "செய்க பொருளை" அப்படின்னு சொல்லிட்டே இருக்காரு. ஏன்னா பகைவரை ஆ அடக்கக்கூடிய ஆயுதம் அப்படின்னு பார்த்தா அது பொருள் தான். பணம் இருந்தால் வானத்துல எவ்வளவு விண்மீன்கள் இருக்கோ அந்த அளவுக்கு நிறைய உறவினர்கள் நமக்கு இருப்பாங்க. ஆனா துன்பம் வரும்போது ஒரு சிலர் தான் இருப்பாங்க. அதனால நம்ம வெள்ளத்த அணைய "பலர் நீட்ட மாந்தர்தம் உள்ளத்து அணையது உயர்வுங்கிற" மாதிரி நம்ம முயற்சி செய்து பொருள் சேர்த்து உயர்வாக வாழ வேண்டும் அப்படிங்கிற ஒரு பாடல் "பணம் பந்தியிலே குணம் குப்பையிலே" என்ற அருமையான ஒரு பாடல். அடுத்த பாடல் திருவள்ளுவர் ஒரு சிறந்த காதலர் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்பத்துப்பால நம்ம யாரும் அதிகம் படிக்கிறது கிடையாது. அன்பு இருக்கும் எல்லோருமே காதலர்கள் தான். அதுல அழகா சொன்னாங்க. ஊடல் எவ்வளோ ஒரு அன்பு, காதல் இருக்கோ, அதே மாதிரி எப்பவுமே ஸ்வீட் சாப்பிட்டுக்கிட்டே இருக்க முடியாது. காரமும் வேணும். அந்த மாரி தான் அந்த ஊடல். அந்த ஊடல்ல எவ்வளோ நுணுக்கங்கள் இருக்கு அப்படிங்கிறதும், ஒருவர் எந்த அளவுக்கு அழகா மகிழ்விச்சுக்கிறாங்க அப்படிங்கிறதையும் நெறைய பாடல்கள் மூலம் சொன்னாங்க. ஒரு தும்மல வச்சே நிறைய சொன்னாங்க. ஒரு ஒரு தம்பதி பேசிக்காம இருக்காங்க அப்படின்னாக்கா, பேசிக்கலையே அப்படின்ட்டு எப்படி பேச வைக்கிறதுன்னு பார்த்து தும்முனா, நீடு வாழ்கன்னு வாழ்த்துவாங்க. அதனால தும்முறாங்க. அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி தும்மல் வந்து அடக்குறான் அப்படின்னாக்கா, அந்த பொண்ணு, "நீ யாரு உன்ன நினைச்சு தும்முறாங்க? நீ ஏன் அடக்குற?" அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்க. இந்த மாரி தும்மல வச்சே நிறைய 2 பேருக்கும் எந்த அளவு அதே மாரி நிறைய விஷயங்கள் அந்த திருவள்ளுவர் நிறைய சொல்லியிருக்காரு. அ உலகத்துல எல்லாரையும் விட உன்மேல அன்பு வச்சிருக்கேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொன்னா, அப்ப அந்த பொண்ணு அந்த ஆண் சொன்னா, அந்த பெண் கேட்கிறா, "அப்ப உனக்கு எத்தன பேர தெரியும்?" அப்படின்னு கேட்கிறா. அதுதான் யாரினும் காதலம் என்றேனா
ஊடினால் யாரினும் யாரினும் என்று அப்படின்னு சொல்லி, இந்த பிறவியில பிரியவே மாட்டேன் அப்படின்னு ஆண் சொன்னா, அந்த பெண் கண்கள்ல தண்ணி வந்துருது. ஏன்னா, அப்ப அடுத்த பிறவில நீ என்ன பிரிஞ்சிருவியான்னு கேட்கிறா. அதான் அழகான அந்த குறுந்தொகை பாடல். இம்மை மாறி மறுமையாயினும் நீயாகியர் என் கணவனை யானாகிய நின் நெஞ்சு நேர்பவளே அப்படிங்கிற ஒரு பாடலையும் அழகா சொன்னாங்க. அதே மாதிரி யார நினைச்சுட்டு என்ன பார்க்கிற? அந்த தும்மும்போது சரி, அம் தும்மல அடக்கிட்டு அப்படி பார்க்கும்போது, யார நினைச்சுட்டு என்ன பார்க்குற? அப்படின்னு அந்த பொண்ணு கேட்கிறா. இந்த மாதிரி ஒரு ஊடல் அப்படிங்கிறத எவ்வளோ அழகா அது திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத நமக்கு அம்மா அழகா சொன்னாங்க. அத அப்படியே இது ஒரு பாடலாக இருக்கு. "வட்ட வட்ட பாறையிலே வந்து நிற்கும் வேளையிலே" அப்படிங்கிற ஒரு பாடல். அப்ப அவ யாரோ கொடுத்த சேலைன்னு சொல்லி அந்த பொண்ணு அந்த பாட்டு பாடுறா. அப்ப நானே உன்ன வெத்தல பாக்கு வச்சு பரிசம் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருந்தேன். நீ என்ன இப்படி சொல்ற? அப்படிங்கும்போது கடைசியா அந்த பொண்ணு, "இதெல்லாம் பண்ணது நீதான் மாமா. உன் பேர நான் எப்படி சொல்றது?" அப்படின்னு சொல்லி சொல்ற மாதிரியான ஒரு அழகான பாடல். இன்றைக்கு ராணி அம்மா அவர்கள் மிக அழகாக பழைய பாடல்கள் நம்ம கேட்க கேட்க இப்ப நேரம் இல்லாம ஓடிக்கிட்டு இருக்கோம். அந்த சமயத்துல நின்னு நிதானமாக எல்லா பாடல்களையும் வரிகளையும் சொல்லி, அதற்கப்புறம் அழகா அந்த பாடல்களையும் பாடி, அது குறித்த குரல்களையும் சரி அழகா பகிர்ந்துகிட்டாங்க. மிக்க நன்றிங்க ராணி அம்மா. விஜயகுமாரி அம்மா வணக்கம். நீங்க பேசலாம். நன்றிகள் அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவாழ்க, குருவே துணை. சரித்திரம் படைப்போம் தளத்திற்கு நன்றி. அதை எடுத்து தினந்தோறும் சரித்திரம் படைத்துக் கொண்டிருக்கும் கருணை உள்ளம் ஆரோக்கிய ஐயா அவர்களுக்கு பல கோடி நன்றிகள். அதில் நடைபெற்று கொண்டிருக்கும் சிந்தனை சிற்பி கற்பகவல்லி அம்மா, கற்பனை களம் ரேவதி அம்மா, சித்திரம் வடிக்கும் வேல்ராஜ் ஐயா அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். இன்று நம் அவையில் வந்து நமக்கெல்லாம் அமிழ்தம் திரை இசையில் திருவள்ளுவர் புலவர் ராணி அம்மா அவர்கள் ஆற்றிய உரை மிக அற்புதம். நன்றிகள் அம்மா. மற்றும் நம் குழுவில் குழுமி இருக்கும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். வாங்க வாழ்த்தும் பயனுக்கு போயிடலாம். அமைதியா உட்காந்து கண்களை மூடிக்குவோம். நாம் அமர்ந்துள்ள இந்த இடம் முழுவதும் நல்ல தூய தெய்வீக ஆற்றலே நிரம்பின. அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்ந்து நிரம்புவதை உணர்கிறோம். அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், அருள்நிறை ஆசான் வேதாத்திரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம். குருவாழ்க, குருவே துணை. அருள் பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்தியாகவும் அமையுமாக. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அருட்பேராற்றல் கருணையினால் இங்குள்ள அனைவரும் நல்ல உடல் நலம், நீல ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்று சிறந்தோங்கி வாழ எல்லாம் வல்ல இறைநிலையோடு இணைந்து வாழ்த்தி மகிழ்கின்றேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இறை பேராற்றலே பக்கத்துணையாகவும் பக்கபலமாகவும் இருந்து வழி நடத்துவாராக. நன்றி அல்லம்மா. இன்னைக்கு ராணி அம்மா ரொம்பவும் அற்புதமா அழகா வாழ்க்கையில என்னென்ன நமக்கு தேவை, அதை எப்படி இப்படி இருந்து நம்ம வாங்கிக்கணும் அப்படின்னு ரொம்ப அருமையா சொன்னீங்கம்மா. நம்ம அனைவரும் சோம்பல் இல்லாமல் சுறுசுறுப்பாக வாழ வேண்டும் என்று மிக தெளிவா சொன்னீங்கம்மா. இதுக்கு அர்த்தம் தான் கணவன் மனைவி ஊடல் பற்றி பாடலுடன் மிக அழகாக எடுத்து கூறினீர்கள். எங்களை கால பொழுதுல இப்படிலாம் சொல்லி திக்கும் காட வச்சுட்டீங்கன்னு தான் சொல்லுவேன். அப்படியே ஒரு மழை பெஞ்சா எப்படி இருக்கும்,
ஒன்று ஒரு மழை பெய்ந்து விட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி கொஞ்சம் கூட இடைவெளி இல்லாம பாட்டும் கவிதையும் கருத்துக்களும் நிறைய எடுத்து சொன்னீங்கம்மா. நாம எல்லாம் எப்படி வாழணும் என்பதை கூறி இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யாரென்று ஊர் சொல்ல வேண்டும். ரொம்ப ரொம்ப அற்புதமா அழகான கருத்துக்கள். அப்புறம் தூங்காதே தம்பி தூங்காதே அப்படின்னா எந்தெந்த துறையில தூங்கினாலும் அந்தந்த பணியை எழுந்து விடுவார்கள் அப்படின்னு அற்புதமான பாடல் கருத்துகள். காசு பணம் இருந்தாதான் உன்னை சுற்றி மக்கள் வருவார்கள், அதனால உனக்கு செல்வம் வேண்டும். மிக நல்ல கருத்துமா. இன்றைய தலைமுறைக்கு எடுத்து சொல்லணும், பழைய தலைமுறைக்கும் எடுத்து சொல்லணும் அப்படின்னு நான் சொல்லுவேன். ரொம்ப அற்புதமா அருமையா உங்க பாட்டு, அந்த குரல் ரொம்ப இனிமையா இருந்தது. காலையிலேயே ஒரு பெரிய சுற்றுலா போன மாதிரி இருந்தது. ஒவ்வொன்றையும் அப்படியே பார்த்து கேட்டு ரசிச்சுட்டே போவோம் இல்லைங்களா, அப்படி ஒரு நிலையை நான் உணர்ந்தேன். ரொம்ப அருமை. நீங்க இப்படிலாம் வந்து காலையில எங்களுக்கு நல்ல கருத்துக்களை சொல்லணும்னு கேட்டுக்கிறேம்மா. நன்றிகளம்மா. நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் குழந்தைகளும் நல்ல உடல்நலம், நீல ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்று சிறந்தோங்கி வாழ வேண்டும். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா. உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றிங்கம்மா. விந்தியா கௌரி அம்மா வணக்கம், நீங்க பேசலாம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு ராணி அம்மாவோட இசை மலையில நனைந்தோம். எங்கெங்க தூங்குனா எதையெல்லாம் இழப்போம் அப்படின்றத பட்டுக்கோட்டை கவிஞர் பாடலா எழுதுனத அம்மா முதல்ல அருமையா விளக்க சொல்லிட்டாங்க. அந்த சூழலெல்லாம் சொன்னாங்க. விளக்கமும் சூழலும் நம்மளுக்கு அவங்க இதமா பதமா எடுத்துரைத்து இனிமையான குரல்ல அவங்க பாடினது அருமையா இருந்தது. அது மட்டும் இல்ல, வாழ்வியலுக்கு தேவையான திருக்குறளை எடுத்து சொன்னாங்க. சோம்பல் நம்ம குடியவே கெடுத்துரும். இல் வாழ்க்கைக்கும் புற வாழ்க்கைக்கும் எல்லாத்துக்குமே சோம்பல் நம்மளை அழிக்கக்கூடியதா இருக்கும். அதற்கான திருவள்ளுவர் சொன்ன திருக்குறளை எல்லாம் அதுலேயும் பொருத்தமான திருக்குறளை அம்மா எடுத்துரைத்தார்கள். அம்மா சொன்னதில் நான் என் மாணாக்கருக்கு அடிக்கடி சொல்கிற குறள் இதுதான்: அருமை உடைத்தன்று அசாவாமை வேண்டும், பெருமை முயற்சி தரும், தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும். நம்ம முயற்சி செஞ்சோன்னா என்றைக்காவது பலன் கிட்டும். இந்த முயற்சி நம்மளையும் வாழ வைக்கும், மற்றவர்களையும் வாழ வைக்கும். அதை சொற்பொழிவாக சொன்னால் சிறப்பு தான். இருந்தாலும் பாடலோடு, திரை இசை பாடலோடு அம்மா பாடியது அருமை அருமை அம்மா. நன்றிகள் அம்மா, நன்றிகள் அம்மா. உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. விஜயகுமாரி அம்மா, உங்க மைக் மியூட்ல போட்டுக்கோங்கம்மா. நன்றி. சசிகலா அம்மா வணக்கம், நீங்க பேசலாம். அனைவருக்கும் காலை வணக்கம். ராணி அம்மாவுக்கு நன்றிங்க அம்மா. காலை பொழுது காலைல எழுந்திருக்கப்ப கொஞ்சம் அடி ஒரு சோர்வு இருந்தது. சரி, இன்னைக்கு கொஞ்சம் வேலையை வேணா குறைச்சிக்கலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்தது. ஆனா காலையில அழகான ஒரு பூஸ்ட கொடுத்துட்டீங்க தமிழ் பாடல் வரியிலையும். அது நாங்கெல்லாம் பாடல் கேட்டா சும்மா அதை கடந்து போற மாதிரிதான் எங்களுக்கு தெரியுது. ஆனா உங்களுக்கு எப்படி இவ்வளவு உள்வாங்கி அந்த பாடலை வாழ்வியலோட இணைச்சு சொல்ல முடியுதுன்னு தெரியலம்மா. நன்றிங்கம்மா. ரொம்ப ரொம்ப எனர்ஜியா இருந்தது காலையில. தொடர்ந்து வரணும். உங்களோட பாடல்கள் எங்களுக்கு இன்னும் பாடல் வழியா நாங்க இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும்.
திருக்குறள் தான் ரொம்ப நான் உங்கள்கிட்ட கேட்டதுன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நிறைய வெளியில இருந்து அது இல்லாம நம்ம தமிழ் இதுல இருந்து நிறைய எடுத்து தரீங்க. நன்றிங்கம்மா. தெரியாத விஷயமும் தெரிஞ்சுக்கிறோம், பாடல் வழியாவும் தெரிஞ்சுக்கிறோம். நம்மளோட என்ன சொல்றது, நம்மளோட வழிமுறைகளையும் எல்லாத்தையும் நிறையவும் தெரிஞ்சுக்கிறோம். நன்றிங்கம்மா. தொடர்ந்து எங்களுக்கு இந்த பாடல் வழியா நிறைய கருத்துக்கள் தாங்க. நன்றி நன்றி நன்றி. வாழ்க வளமுடன். உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. ராமச்சந்திரன் ஐயா வணக்கம், நீங்க பேசலாம். அம்மா வணக்கம். சரித்திரம் படைப்போம் தளத்தின் அன்பு உறவுகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். தமிழறிஞர் அம்மா ராணி அம்மாவுடைய இன்றைய காலை பொழுதின் வள்ளுவம் காட்டும் வாழ்வியல் நெறியை தங்களுக்கே உரித்தான அற்புதமான குரல் வளத்தினால் பாடல்கள் மூலம் அனைவருக்கும் சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒரு சூழலில் அற்புதமாக இன்றைய காலை பொழுதை கடந்து செல்ல உதவினார். அம்மா அவர்களுக்கு நன்றியும் வணக்கங்களும். அம்மா அவர்களுடைய பாடல்ல அம்மாவோட முடிஞ்சா நான் இந்த பாட அம்மாவை சேர்ந்து பாடினா நல்லா இருக்கும். நான் முடிச்சுட்ட பிறகு அமுதே தமிழே அழகிய மொழியே எனதுயிரே, அமுதே தமிழே அழகிய மொழியே எனதுயிரே, சுகம் பல தரும் தமிழ் பா, சுகம் பல தரும் தமிழ் பா, சுவையோடு கவிதைகள் தா, சுவையோடு கவிதைகள் தா, தமிழே நாளும் நீ பாடு, அமுதே தமிழே அழகிய மொழியே எனதுயிரே, அமுதே தமிழே அழகிய மொழியே எனதுயிரே, சுகம் பல தரும் தமிழ் பா, சுகம் பல தமிழ் தரும் பா, சுவையோடு கவிதைகள் தா, தமிழே நாளும் நீ பாடு, அமுதே தமிழே அழகிய மொழியே எனதுயிரே. நல்ல பொழுதை எல்லாம் தூங்கி கெடுத்தவர்கள் நாட்டை கெடுத்ததுடன் தானும் கெட்டார். நல்ல பொழுதை எல்லாம் தூங்கி கெடுத்தவர்கள் நாட்டை கெடுத்ததுடன் தானும் கெட்டார். சிலர் அல்லும் பகலும் தெரு கல்லாயிருந்து விட்டு அதிர்ஷ்டம் இல்லை என்று அலட்டிக் கொண்டார். அல்லும் பகலும் தெரு கல்லாயிருந்து விட்டு அதிர்ஷ்டம் இல்லை என்று அலட்டிக் கொண்டார். விழித்துக் கொண்டோரெல்லாம் பிழைத்துக் கொண்டார். விழித்துக் கொண்டோரெல்லாம் பிழைத்துக் கொண்டார். உன் போல் குரட்டை விட்டோரெல்லாம் கோட்டை விட்டார். தூங்காதே தம்பி தூங்காதே, நீயும் சோம்பேறி என்ற பெயர் வாங்காதே. தூங்காதே தம்பி தூங்காதே. இன்றைய காலை பொழுதில் தூக்கத்தை விட்டு எங்களை எல்லாம் எழுப்பச் செய்த தமிழறிஞர் அம்மா அவர்களுக்கு நன்றியும் வணக்கங்களும். தொடர்ந்து தங்களுடைய சேவை தொடர வேண்டுமாய் நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளம். அருமையான பாடல்கள்ங்கய்யா. அமுதே தமிழ் ரொம்ப ரொம்ப சிறப்பா இருந்ததுங்கய்யா, மிக்க நன்றி. வேறு யாருக்காவது கருத்துக்கள் இருந்தா பகிரலாம். நன்றி அனைவருக்கும். ராணி அம்மா, உங்கள் ஏற்புரைக்கான நேரம். உங்கள் நிறைவு கருத்துக்கள் பகிர்ந்துக்கலாம். அனைவருக்கும் நன்றிம்மா. அது என்ன சொல்றது, ஏதோ ஒரு பக்கம் மூலையில ஓய்வு பெற்றுட்ட பிறகு வாழ்க்கையில இருக்கிற நிலை போக இந்த அவையிலெல்லாம் வாய்ப்பு கொடுத்து என்னுடைய கருத்துக்களை உங்களோட பகிர்ந்து கொள்ள வாய்ப்பு தந்த பெரிய வாய்ப்பு இது எனக்கு. வள்ளுவம் போற்றுவோம் கூட எங்களுக்கு
அதைத்தான் கொடுத்துட்டு இருக்குது. வாழ்க்கை சுறுசுறுப்பாக உற்சாகமா இருக்க பல வகையில உதவி வருது. அந்த வகையில இந்த அவைக்கு என்னுடைய கருத்துக்களையும் பாடல்களையும் சொல்ல வாய்ப்பு கொடுத்த அந்த அவையினர் அனைவருக்கும் ஆரோக்கிய பிரிட்டோ, கற்பகவல்லி, விஜயா, அப்புறம் வந்து ரேவதி, சசிகலா, எல்லோருக்குமே ராமச்சந்திரன் ரொம்ப அழகா பாடுறாரு. அவர் அவர் பாட்டை கேட்கும்போது மனசுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது. பின்னாடி இருந்து இயங்கக்கூடிய வேல்ராஜ், விந்திய கௌரி அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள், நன்றி. என்ன சொல்றது, ரொம்ப மனசுக்கு மகிழ்ச்சியா இருக்குது. சாப்பிடுறது தூங்குறது மட்டுமா வாழ்க்கையா இருந்துட்டு போகாம இப்படி நம்ம நம்ம ஒத்தவர்களோட அல்லது நம்ம விட இளையவங்களோட சேர்ந்து வாழும்போது நம்ம வயசு இன்னும் கொஞ்சம் குறையுது இல்லையா? அதைத்தான் நான் உணர்றேன். அது மாதிரி உங்களோட கலந்து பழக வாய்ப்பு தந்த இந்த அவைக்கு நன்றி. நன்றிப்பா, வேற எனக்கு சொல்ல தெரியல. அனைவருக்கும் நன்றி. நன்றிங்கம்மா. உண்மையிலேயே இந்த பழைய பாடல்கள்லாம் நம்ம கேட்கறது இல்லை இப்ப. அந்த மாதிரி இப்ப எல்லாரும் சேர்ந்து கேட்கும்போது அதோட புரிதலும் வேற. அதை நீங்க எடுத்து சொல்லும்போது நம்ம புரிஞ்சுக்கிறதா இருக்கட்டும், இல்ல அந்த திருக்குறள்கள் நம்ம அதையும் திரும்பவும் நினைவுபடுத்திக்கிறதா இருக்கட்டும், அந்த குரலை கேட்கும்போது அந்த பாட்டு கேட்கும்போது திரும்பவும் நமக்கு அந்த திருக்குறளும் ஞாபகம் வரும். அதே மாதிரி குறுந்தொகை பாடல்கள் இப்படி எல்லாத்தையும் சேர்த்து கிடைக்கிறது அப்படிங்கிறதே உண்மையிலேயே பெரிய விஷயமா. அதை ரொம்ப அழகா எங்களுக்கு ஒரு தொடர் நிகழ்வாக தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. அதிகாலையில் இந்த மாதிரி பாடல்களை கேட்கும்போது உண்மையிலேயே ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும். சசிகலா அம்மா அவங்க சொன்ன மாதிரி, ஏன்னா நம்ம சில சமயம் அந்த பாடலை கேட்கிறோம், அந்த அளவுக்கு உள்வாங்கிக்கிறோமான்னு தெரியல, கடந்து போயிடுறோம். அந்த வரிகளுக்குள்ள இவ்வளவு ஆழமான கருத்துக்கள் இருக்கா அப்படின்னு சொல்லி நம்மளையும் யோசிக்க வைக்கிற மாதிரியான நிகழ்வுமா. மிக்க மிக்க நன்றிங்கம்மா. அனைவர் சார்பாகவும் சரித்திரம் படிப்போம் தளம் சார்பாகவும் மீண்டும் ஒரு முறை மனதார நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். பேச்சாளர்களாக கலந்து கொண்டு தங்கள் அன்பையும் வாழ்த்தையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்ட ஒவ்வொருவருக்கும் நன்றி. குறுஞ்செய்தி வாயிலாக தங்கள் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்ட கவிதா, ஜீவா, சோபன் அவர்களுக்கு நன்றி. தொடர்ந்து பொறுமையாக கவனித்துக் கொண்டிருக்கும் அனைவருக்கும் நன்றி. அருள் சேவியர் சார் வணக்கம், நீங்க பேசலாம். வணக்கம். டிராவலிங் வழக்கம் போல ராணியம்மோட அந்த அருமையான அந்த குரல் வழியாகவும் திருக்குறள் வழியாகவும் நல்லா அருமையா ஆலை பொழுது வந்து சிறப்பா அமைந்தது. எனக்கு அவங்க ஸ்டார்டிங்லேயே நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதும் இல்லை அதுல ஆரம்பித்து கடைசியில திருக்குறள் திருவள்ளுவர் வந்து கடைசியா வந்து ஊழல் தலைவனும் தலைவியும் உள்ள ஊழலை வந்து அவ்வளவு அழகா காதலை பத்தி முடிச்சாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து அந்த பொருள் இங்க இதை வச்சு அம்மா சொன்னாங்க. அந்த பொருள் இல்ல, நம்மகிட்ட காசு இல்ல அப்படின்னா யாருமே மதிக்க மாட்டாங்க, யாருமே பொருட்ட நினைக்க மாட்டாங்க. அதனால அந்த அதே மாதிரி ட்ரெஸ், அந்த ட்ரெஸ் என்னதான் அறிவாளியா இருந்தாலும் ட்ரெஸ் சரியில்லைன்னா அதையும் பொருட்படுத்த மாட்டாங்க. அத அவங்க ரொம்ப நேரம் அந்த அந்த குரலுக்கு மட்டும் ரொம்ப நேரம் அவங்க எடுத்துக்கிட்டாங்க. காசு இல்லை அப்படின்னா யாருமே, ஆனா காசு இருக்கும் போது கூட அத்தனை பேர் இருப்பாங்க, ஆனா காசு இல்லைன்னா ஒருத்தர் வர மாட்டாங்க. அதனால திருவள்ளுவர் பொருள் செய்க அப்படின்னு, பொருள் சேரு, உழைச்சு நல்ல முறையில பொருள் சேரு அப்படின்னு திருவள்ளுவர் வந்து அந்த அறிவிக்கிறதாக அப்பா சொன்னாங்க. பாடல்களும் சிறப்பா இருந்தது. நாங்க தினம் ராணியம்மோட குரலை, அவங்களுடைய கருத்துக்களையும் கவிதைகளையும் பாடல்களையும் கேட்டுட்டே இருக்கணும். இன்று வந்து அவங்க அந்த எனக்கு யோசிப்பேன், திருக்குறளோடு எப்படிதான் அம்மா வந்து நம்ம திரைப்பட பாடல்கள் வந்து ஒத்துறாங்க. இன்னைக்கு நிறைய பாடல்கள் அது பழைய நினைவுகளுக்கு எடுத்துட்டு போனது சிறப்பா இருந்ததுதான். ரொம்ப நன்றிங்கம்மா, நன்றி. வருகை வந்து இந்த தரிசனம் ஒரு நல்ல ஒரு ஊக்கமாகவும் நல்ல ஒரு காலையிலேயே ஒரு நேர்மறையான சிந்தனைகளை விஜயிக்கிற கருத்துக்களை நீங்க சொன்னது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கு. நன்றி. உங்கள் அன்பான வாழ்த்துக்களுக்கும் கருத்துக்களுக்கும் நன்றி. சரவணன் கண்ணா வணக்கம், நீங்க பேசலாம். வணக்கம். தளத்தில் உள்ள அனைவருக்கும் வணக்கம். ராணி அம்மாவுக்கும் வணக்கம். அவர்களுடைய உரை எப்போதுமே வந்து அந்த பாடலோடு சேர்ந்த ஒரு உள்ளார்ந்த கருத்தை சொல்கிற விஷயம் வந்து ரொம்ப அழகாக இருக்கும்.
அதில் என்னென்னா ஒரு அந்த ஸ்பான்டேனிட்டி தொடர்ச்சியாக வந்து அதை சொல்லிகிட்டே இருப்பாங்க. அந்த கண்டினியூட்டி மிஸ் ஆகாமல் அடுத்தடுத்த பாடலுக்குள்ளே போயிட்டே இருப்பாங்க. எப்படிடா இவங்களால இவ்வளோ மெமரியை ஃபாலோ பண்ண முடியுது அப்படின்னு. திருக்குறள்னாலே நமக்கு என்னென்னா படிக்கணும் அப்படிங்கிற அது ஒரு மனப்பாட பகுதியாகவே வச்சு பார்த்து அதை சொல்லும்போது திருப்பியும் சொல்ல முடியுமா இதை அப்படிங்கிற மாதிரி ஒரு 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 ஒவ்வாமை இருக்கும் லைட்டாக. அது ரொம்ப நல்ல விஷயம். ஆனால் வந்து அதை சொல்ல முடியுமா திருப்பியும் அப்படிங்கிற ஒரு இது இருக்கும் இல்லையா? அது ஒரு அலர்ஜியாகவே இருக்கும் பார்க்கும்போது. திருக்குறள் அது ஒரு பயமாகவே இருக்கும். ஏன்னா ரொம்ப செறிவான கருத்தை அழகாக 2டே வரியில் சொல்கிறது அப்படிங்கிறது எப்படி இது அப்படிங்கிறத அதுலேயும் எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் டச் பண்ணி சொல்லியிருக்கிற ஒரு விஷயந்தான் திருக்குறள். அதை வந்து அம்மா வந்து பாடலாகவும் கதைகளாகவும் சொல்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப நமக்கெல்லாம் கொடுத்து வைத்த நேரம் தான் சொல்லணும். ரீக்ரியேஷன் கிளப் தான் இது ஆக்சுவலாக. நம்மளை பண்படுத்திக்கிட்டு திருப்பியும் பரிசீலனை பண்ணுற ஒவ்வொரு நம்மளுடைய முன்முடிவுகள் எல்லாம் வந்து மாற்றுற தளம் தான் இது. எப்போதுமே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டேக்அவே இருந்துகிட்டே இருக்கும். அது மாதிரி ராணி அம்மாவோட இது வந்து இன்றைக்கி நான் ஒரு விஷயம் மிஸ் பண்ணேன். ஏஹே ஓஹோ அப்படின்னுவாங்க. அந்த ஹம்மிங் மிஸ் ஆச்சு. ஆனால் பாட்டு அடுத்தடுத்த பாட்டுலலாம் ரொம்ப அந்த நமக்கு பொதுவாக ஒரு விஷயம் கடுப்பான விஷயத்த செய்யும்போது ஒரு இனிப்பான விஷயத்த கேட்டுக்கிட்டே செய்யணும். ஒரு அயர்ன் பண்ணுறதுனா ரொம்ப கடுப்பு இருக்கும் அப்படின்னா நம்ம அந்த நேரத்தில் யார்கிட்டையாவது பேசிகிட்டே பண்ணால் அந்த வேலையை முடிச்சிருவோம். அது மாதிரி ராணி அம்மாவோட பாட்டெல்லாம் கேட்கும்போது செடிகளுக்கெல்லாம் தண்ணி ஊற்றிட்டே கேட்டோம்னா நம்ம 2 வேலை பண்ணிடுவோம். எப்போதுமே வாழ்க்கையில் முடியாத விஷயத்த நமக்கு பிடிச்ச விஷயத்தோடு சேர்ந்து செய்யும்போது அது ஒரு அலுப்பாகவே தெரியாது. அந்த மாதிரி விஷயத்த பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அது ஒரு ஏன்னா அது பர்பஸாக இந்த டைம் வந்து மல்டிப்புளாக யூஸ் ஆகுமே அப்படிங்கிற ஒரு விஷயம். நம்ம மனசும் அந்த நேரத்தில் ரொம்ப ஆசுவாசப்படும். ரொம்ப ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுவோம். புதிய பார்வைகள்லாம் அந்த நேரத்தில் தோன்றும். ஏதாவது புதுசாக விதை இருந்தால் அதை விதைய போடுறதுக்கு விஜயம்மா சொல்கிற நேரத்தில் அவங்க வாழ்த்து சொல்கிற நேரத்தில் அந்த விதையை போட்டோன்னா அது வளர்ந்துரும் அப்படிங்கிற ஒரு நினைப்போடு அதை செய்வோம். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் இன்னொரு விஷயத்தோடு சேர்த்து செய்யும்போது ரொம்ப அழகாக அது வந்து நம்மளை அடுத்த கட்டத்துக்கு தூக்கி கொண்டு போய் வச்சிரும். அதுதான் இந்த தளத்தோட பெருமை. இவர் ஐயா ராமச்சந்திரன் ஐயா சொல்லவே வேண்டாம். ஒரு 1 அலாம் கிளாக் ஃபார் கூடுவாஞ்சேரி அப்படி தான் சொல்லணும். 5:30 மணிக்கு அவர் ஒரு ஒரு பாட்டை எடுத்துட்டாருன்னா எல்லாம் திருதுப்புன்னு எந்திரிச்சு அவங்கவுங்க வேலையை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. அந்த மாதிரி அவர் பாடுற பாட்டு ரொம்ப நல்லா இருக்கும். அவர் ரொம்ப அந்த சீர்காழியோட அந்த குரல்லையும் சரி, எந்த பாடலாக இருந்தாலும் அவரால் ரொம்ப அந்த ஏஎம் ராஜாவோட பாட்டெல்லாம் பாட முடியுமான்லாம் மனசுக்குள்ளே தோணும். ரொம்ப சாஃப்டான பாட்டெல்லாம் இவர் எப்படி பாடுவார், இல்லை ரகசியமெல்லாம் எப்படி சொல்லுவார் அப்படின்லாம் தோணும் எனக்கு. அப்படி ஒரு சாரீரம் அழகான பாட்டு. இன்றைய காலை இனிமையான காலை எப்போதுமே வழக்கம் போல் நடக்கிறது மாதிரி இன்றைக்கும் நிறைய டேக்அவேஸ் இருந்தது. அருமையான இந்த காதல் விஷயங்கள் எல்லாம் சொல்லும்போது அதில் பாடல் அகநானூறு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் சொல்லிட்டு வரும்போது நமக்கு பிடிச்சதோடு சேர்ந்து அதை சொல்லும்போது அதுவும் சேர்ந்து மனப்பாடம் ஆகிடுது. ரொம்ப நல்லது. நன்றிங்க வாய்ப்புக்கு. மிக்க நன்றிங்க சரவணன் கண்ணா. விதை போடுறது விஜயகுமாரி அம்மா பேசும்போது விதை போட்டுறணும். அப்புறம் தண்ணி ஊற்றும் போது ராமச்சந்திரன் ஐயா பாடணும், ராணி அம்மா பாடணும். அப்போ எப்போ உரம் போடுறது, எப்போ பூ பறிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களையும் சொல்லிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ரொம்ப அழகாக இருந்தது. நீங்கள் சொன்னது ரிலாக்ஸ் ஆகிறது அப்படிங்கிறது நிச்சயமாக பாட்டு அப்படின்னு கேட்கும்போதே ரிலாக்ஸ் ஆகும். அதுவும் இந்த மாதிரி ஒரு அழகாக ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு அந்த 2 தடவை ரிலாக்ஸ் ஆகிற மாதிரி அது ரொம்ப அழகாக இருந்தது. நன்றி. கலைச்செல்வி வணக்கம். நீங்க பேசலாம் ஐயா. சரவணங்கண்ணா சார், வீட்டுக்காரம்மா டிஃபன் வேணுமா வேணாமா, சீக்கிரம் கடைக்கு போறீங்களா வேணாம், உங்க குரலை கேட்டோன்னே நின்றுங்க ஐயா. ஐயா மகிழ்ச்சியா, நன்றி நன்றி. பாத்தீங்களா, நீங்க ரகசியம் பேச முடியல பாருங்க. தேங்காய் உடைச்சு சட்னி வச்சுட்டீங்களே. இல்ல 1 அலாம் ஃபார் கூடுவாஞ்சேரின்னு சொன்ன மாதிரி அவருக்கு ஒரே ஒரு அலாம் தான். நமக்கெல்லாம் அவர் அலாம்னா அவருக்கு ஒரு அலாம் இருக்குது. ஆமா அந்த அலாம் பார்வையிலே இருக்கும்.
சத்தம் போடாத அலாம். ஆமா. வெங்காயத்த கொண்டு வந்து உரிச்சு உரிங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அவர் பாடிட்டு இருக்கும்போது அங்கேருந்து ஒரு பார்வ பார்ப்பாங்க. என்ன என்ன நான் சொல்லிட்டு இருக்கேன், இன்னும் வெங்காயம் உரிக்கவே இல்லைங்கிற மாதிரி இருக்கும். ஐயா, இது உங்களுக்காக உண்மை சொல்லல. உண்மை எனக்காக வெறும் சொல்லியிருக்கு. புகழ்ச்சி அல்ல, உண்மை. நம்ம எல்லாம் இந்த தளத்துல உண்மையை தான் பேசுறோம், அதனால எல்லாமே உண்மை. உண்மை மகிழ்ச்சி ஐயா. விளம்புகிறது சார் எல்லாரும். குழந்தை ஜோதி அம்மா வந்திருக்காங்க பொழுது அவங்களோட பாடல் கேட்கலாங்க ஐயா, பாட சொல்லுங்க ஐயா. ஐயா, அவ தூங்கிட்டு இருந்தா. அவைக்கு வணக்கம். நீங்க ராமச்சந்திரன் ஐயாவும் ராணிமாவும் வந்து ஜோதிக்கு நிறைய அந்த வாய்ஸஸ்ல நிறைய வித்தியாசமா அந்த டக் டக் டக்னு ஒரு பாட்டு எடுத்தாங்க. இவ உடனே அதை இன்னொரு தரம் பாடுங்க, இன்னொரு தரம் பாடுங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருப்பா. நிறைய பாடல்களை நீங்க 2 பேரும் ஜோதிக்கு இந்த பழைய சாங்ஸ் எல்லாம் எடுத்து பாடி காட்டியிருக்கீங்க. ரொம்ப நன்றி. அவ தூங்கிட்டா, நீ எழுந்துக்கல. சரின்னு தான் நான் நன்றி சொல்ல தான் வந்தேன். நல்லா இருக்கும் ராணிமாவோட பேச்சு, பாட்டு எல்லாமே. வாழ்த்துக்கள் ராணிமா. இன்னைக்கு ஜோதியோட பாடல் ஐயாவும் பாடியிருக்காங்க, அம்மாவும் பாடியிருக்காங்க. ஜோதியோட பாட்டு மிஸ் பண்ணிட்டோம், பரவாயில்ல, நாளை கேட்டுக்கலாம். நன்றிங்க கலைச்செல்வி. வேறு யாருக்கும் கருத்துக்கள் இருந்தா பகிரலாம். நன்றி. அனைவருக்கும் அம்மா. நன்றிம்மா. நன்றிதாம்மா சொல்லணும். அனைவருக்கும் நன்றி. சரவணன் நன்றிப்பா. ஜோதி நன்றி. அருள் எல்லாருக்கும் நன்றிப்பா. உங்களுடைய அன்புக்கு நன்றி. நன்றிங்கம்மா. அருமையான பாடல்கள் மூலம் இந்த காலை பொழுதை நிறைத்த ராணி அம்மாவிற்கு மீண்டும் ஒரு முறை மனதார நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் நாளை காலை 6 மணிக்கு நல்வாழ்வு நம் கையில் என்ற ராஜசங்கரி அவர்களின் தொடர் நிகழ்வில் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெற்றுக் கொள்கிறோம். அனைவருக்கும் நன்றி, அனைத்திற்கும் நன்றி, ஆண்டவனுக்கும் நன்றி. 5, 4, 3, 2, 1 நன்று.